எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிறுல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் நம்மளது காஞ்சி காமகோடி மடத்தினுடைய விடாதிபதிகளாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளுக்கும் ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய சங்கரா கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைத்து சிறப்பிக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருவுந்தியார் 2020 என்கின்ற இந்த நாளுக்கான இந்த பயிற்சியிலே 6வது வகுப்பாக இன்றைக்கு நாம் திருவுந்தியாரை சிந்திக்க இருக்கின்றோம். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற என்று ஆரம்பித்த இந்த நூல் திருவியலூர் உயர்ந்த தேவநாயனாரால் அருளி செய்யப்பட்ட நூல். 45 பாடல்கள். அதிலே நாம் இதுவரைக்கும் 26 பாடல்களை பார்த்திருக்கிறோம். நம்முடைய திட்டம் என்பது இந்த வகுப்பு அடுத்த ஒரு வகுப்பு, அதாவது 6ஆம் தேதி மார்ச், இந்த 2 வகுப்புகள்ல இந்த திருவுந்தியார் சிந்தனையை ஓரளவுக்கு கொண்டு நிறைவு செய்ய வேண்டும் என்பது. 13ஆம் தேதி நேரடி வகுப்பாக காஞ்சிபுரத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது அருளந்தி சிவாச்சாரியர் அருளி செய்த 20 நாம் அன்றைக்கு துவங்குகிறோம். அன்றைய நாளிலே எவ்வளவு நேரம் கிடைக்குமோ திருவருளால் எவ்வளவு அதை சிந்திக்க முடியுமோ அதை சிந்திப்போம். தொடர்ந்து அதன் பின்னர் இதே போல் இணைய வழியில் சிந்திப்போம். இப்படித்தான் நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். அதற்கு மேல திருவருள் துணை செய்யும். 26 இதே சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நம்முடைய பாடத்திட்டம் அடுத்த வாரத்தோட இந்த உந்தியார் நிறைவு செய்யணும்னா இன்னும் கிட்டத்தட்ட 19 பாடல்கள் இருக்கு. அதனால இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் பிடிச்சு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா தான் போகணும். இன்னைக்கும் அடுத்த வகுப்பும் அப்படின்னா தான் அது முடியும். அதன் பின்னர் 20 நம்ம நேரடியா சந்திக்கும் பொழுது திருவுந்தியார்ல ஏதேனும் மையங்கள் இருந்தா அதையும் கூட கொஞ்சம் நேரம் பேசி, ஆனா 20 ஒரு சரியான ஒரு முன்னுரை கொடுத்து, அது ஒரு ரொம்ப ஆழமான நுட்பமான நூல் அது. அதனால அதையும் நமக்கு போதிய அளவு நேரம் எடுத்துக்கொண்டு எங்கேயும் அவசரப்படுத்தாம அதை செய்யலாம் என்று ஒரு திட்டம். அதற்கு பெருமானுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உள்ளும் புறம்பும் நினைப்பு ஊரின் உன்னுள்ளே முள்ளா அமுதாம் என்று உந்தி பெற முளையாது பந்தம் என்று உந்தி பெற என்று சொல்லி அதான் போன வகுப்புல கொண்டு நிறைவு செய்தோம். சிவபரம்பொருள் உள்ளத்தின் உள்ளே உள்ளது என்றும் அப்பாலாய் உள்ளது என்றும் அப்பொருளை நான் இப்பொழுது சிந்திக்கின்றேன். கொஞ்ச காலமாக நான் முறையாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் நான் வழிபட்டு கொண்டு இருக்கிறேன் என்கின்ற இந்த நினைப்புகளையும் தாண்டிங்கிறார். அதனால உள்ளும் புறம்பும் நினைப்பு அறின் அப்படின்னார். அப்ப வழிபடுகிறேன் என்கின்ற ஒரு நினைப்பு கூட இல்லாம அதையும் தாண்டி அக வழிபாடும் புற வழிபாடும் அற்ற பெரு வழிபாட்டில்னு ஒரு எழுதினாங்க. அதனால அக வழிபாடு உள்ளத்துல நினைக்கிறது, அப்புறம் புற வழிபாடு. அதனால அந்த 2ம் அற்ற பெரு வழிபாட்டில் இன்பம் பிறக்கும் பொருள். அல்லது முள்ளாமுதம் என்று பெற அப்படின்னா எல்லாம் நம்மை முழுமையாக மறந்து அப்படியே பெருமானுடைய பேர் இன்ப வள்ளமாகிய அந்த அமுத ஊற்றிலே எல்லையின்றி பெருக்கெடுத்து ஓடும் இன்பம், அதிலேயே நம்ம கலந்து விடுதல், அதுதான் இருக்கணும். அதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு ஆட்படுகின்ற பொழுது முளையாது பந்தம்னர். அதனால அப்படி பொழுது வினையால் நாம அல்லது இதுக்குள்ள தொடர்பு என்பது இல்லை, முளையாது பந்தம் என்று. ஏன்னா பந்தம் முளைக்கு இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டு. அதனால பந்தம் முளையாத ஒரு காலம் வேணும். அப்ப அதனால வினையினால் விளையும் கட்டு இனிமேல் முளையாது என்று சொன்னால் மீட்டு இங்கு வினை பிறவி சாராமல் அந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்படி போகணும் அப்படின்னா அவனை நாம அப்படி அனுபவிக்க வேண்டும். கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் அப்படி நம்ம நினைக்கணும். ஆனா நம்மை நினைக்கும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க, நலந்தான் இல்லாத சிறியருக்குன்னு. அதனால சுவாமியை நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம்
கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து, அப்படி பெருமானை உள்ளே வச்சிருந்து அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் திருமுறையில் சொல்லிட்டு, அதை நான் எனது என்பதை வழிபாடு செய்கிறேன் என்பதை கூட மறந்து, அதை அருணகிரிநாதனை நினைவுபடுத்தணும். எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியார் கந்தரிடம் சொன்னதுதான் போன வகுப்புல சொல்லி நிறைவு செஞ்சோம். இப்ப 27வது பாட்டுல அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ் அல்லல் என்று உந்தி பெற அன்றி அவிழாது என்று உந்தி பெற. உயிரினுடைய அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு, அது உரையாசிரியர்கள் 2 விதமா பொருள் எழுதியிருக்கிறார். அவிழ இருக்கும் அறிவு என்பது யான் எனது என்னும் செருக்கினால் இருக கட்டப்பட்ட நிலையில் இருந்து விடுபட்டு அப்பிணிகள் நெகிழ்ந்த நிலையில் தான் பிறவி துன்பங்கள் நீங்கும். அதனால அங்க இந்த இடத்துல அவிழ இருக்கும் அறிவு எதுன்னா, ஒரு கால எல்லையில் நம்மை விட இருக்கின்ற அல்லது விட்டு நீங்க வேண்டிய யான் எனது என்கின்ற எண்ணங்களை தருகின்ற ஆணவ மலம். இப்படி ஒரு உரை. அவிழ இருக்கும் அறிவு ஏன் இப்ப அது கெட்டப்பட்ட அறிவா இருக்குது. இப்ப நம்மளை கெட்டிதானே வச்சிருக்கிறாங்க. அதனால அது அந்த ஆணவ மலத்தினால்தான் இப்ப எப்படி கட்டப்பட்டு இருக்கிறோம்னா, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. யார் கட்டினா? சுவாமி தான் கட்டினான். கெட்டினவன்னா அவுத்தும் விடணும், பின்னாடி அவன் செய்ய போறான். அதனால இந்த அவிழ இருக்கும்னா ஒரு நாள் நம்ம விட்டு நீங்குகின்ற அவிழ இருக்கின்ற அறிவு எதுனாரு? அந்த அவிழ இருக்குங்கிறது ஆணவ மலம். இப்படி உரை கொண்டாங்க. அதனால உயிரினுடைய அறிவு யான் எனது என்னும் செருக்கினாலே இருக கட்டப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விடுபட்டு, அப்ப அந்த பிணிப்புகள்லாம் நெகிழ்ந்த நிலையிலே என்ன ஆகுனாரு? பிறவி துன்பங்கள் நீங்கும். அதுதான் அவிழும் இவ் அல்லல் என்று உந்தி பெறான். என பிறவி என்பது துன்பம். அதனால இந்த அல்லல் என்பது இங்க சொல்றது பிறவி துன்பத்தை, அது நீங்கும். அப்ப இந்த ஆணவ மலம் எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுதுதான் நீங்கும் என்று சொல்லி அவிழ இருக்கும் அறிவுடன் என்று ஒரு ஆணவ மலம் என்று சொன்னாங்க. ஏன்னா இந்த அறிவு, உயிரினுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் விளங்கும். பெருமானுடைய அறிவு போல கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த அறிவு தன்னை முன்னிறுத்தியதான் எல்லாம் செய்து கொண்டிருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த ஆணவமல சார்பினாலே நான் செய்கிறேன் என்கின்ற அளவிலே தன்னை முன்னிறுத்தியதா இருக்கும். இப்பொருளாலே அல்லது இந்த செயலால் எனக்கு இன்பம் விளையுமா? செய்ய முன்னாடியே ஒரு கேள்வி முதல்ல, எனக்கு இன்பம் விளையுமா அல்லது துன்பம் விளையுமா என்று நினைப்பு. இதெல்லாம் எங்க என்ன ஆணவமலம் பண்றது? நான் நினைக்கிறேன், நான் செய்கிறேன் என்று கருதுவது. இன்னும் கூட பிறருக்கு என வேறு வகையாக செயல்படுவதும், அதுவும் எனக்கு ஒரு மாதிரி நடக்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி நடக்க, இது வேற. இதெல்லாம் இந்த ஆணவமலம் பண்றது. 2 பேரும் ஒன்னாத்தான் சார் படிச்சோம், ஒன்னாத்தான் இது பண்ணோம், ஆனா அவர் மட்டும் எப்படி அதிக மார்க் வாங்கினான்னு தெரியலையே அப்படின்னு என்ன இப்படி இதெல்லாம் சிந்திக்க அந்த ஆணவமலம். அதனால இவ்வாறு செயல்படுவதால் என்ன அதுன்னாரு? உயிருடைய கட்டுகளாவே இருந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு செய்யும் பொழுதுதான் என்னது? ஒரு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, சித்தாந்தம் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறோம். துன்பம் வரும் பொழுது இந்த துன்பத்திற்கு காரணம் முன்னர் செய்த வினைகள் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். இன்னும் ஆழமா போய் சஞ்சீத வினை என்று மேலே கூட்டம் இருக்கு, அதுல இருந்து பிரார்த்தம் என்ற ஒரு இங்க அனுபவிக்கிற எடுத்துட்டு வந்திருக்கிறோம், அதைத்தான் அனுபவிக்கிறோம். எனவே இது நாம் செய்த சஞ்சீதத்தினுடைய ஒரு பகுதி தான். இதெல்லாம் நல்லா படிச்சதுதான். பரீட்சையில கேட்ட கடன்னு எழுதிடலாம். ஆனா ஒரு துன்பம் யார்கிட்டயாவது பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு சண்டை போட்டாருன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது யான் செய்த வினையை இப்பொழுது இந்த மாதிரி அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறது இல்லை. உடனே என்னது? அவர் மேல் ஒரு கோபம் வருகிறது. அவர் என்ன எப்படிலாம் பேசுறாரு, நானும் பேசுவோம்ல, எனக்கு என்ன தெரியாத என்ன அப்படின்னு அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அது எப்படி ஆகுதுன்னு ஒரு காமம், வெகுளி, மயக்கம், இது மாதிரியான பயன்களை செலுத்தி என்ன ஆகுதுன்னாரு, மேலும் திரும்பவும் பிறவிக்குள் அதெல்லாம் ஆகாமியமா பதிவாகி சஞ்சீதத்துல போய் சேர்ந்து அது குறையாம பிறவி விட்டு வெளியே வர முடியாது, நீங்காமல் பிறவி விட்டு வெளியே வர முடியாது. அதனால மீண்டும் பிறவிக்குள்ள. சரி, இப்ப இதை விட்டு நீங்கிறதுக்கு என்ன? அவிழ இருக்கும் அறிவு எப்படின்னா, அது திருவருளை சார்ந்ததான். திருவருளின் வழி நின்று தன்முனைப்பற்ற உயிர்கள், தன்முனைப்பு யான் எனதுங்கிறது நீங்க பெற்ற உயிர்கள், அந்த பிணிப்பு அவிழ்ந்த நிலையில் அந்த கட்டு நீங்கிருச்சு. இப்போ நீங்க ஏன்னா பாசம் என்பது தலைனா கட்டு தானே.
அதனால அந்த கட்டு நீங்கிய நிலையில என்ன ஆகும், அல்லல்கள் எல்லாம் நீங்கும். அந்த உணர்வு வரணும். அதுதான் அவிளை இருக்கும் அறிவுதான். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவரவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவிலர், தவறவர் உணர்வது தம்மை உணர்வது வேண்டர். எவரவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவிலர், தவறவர் நினைவது தம்மை உணர்வதுவே. சோபோசன். அப்ப இந்த கட்டு நீங்கிய நிலையில இப்படித்தான் அது வரும் என்பது ஒரு பொருள். ஆனா சில உரை ஆசிரியர்கள் அந்த அவிழ்தல் என்பதனை பக்குவ நிலை என்று எழுதினாங்க. மூலம் நீங்கிற நிலைதான், அதான் கொஞ்சம் வார்த்தை எப்படி வேற. அவிளை இருக்கும் அறிவு என்பதற்கு எல்லா பொருள்களிலும் பற்றற்ற நிலையில் வேறாக இருக்கும் இறைநிலைன்னு எழுதினார். எல்லா பொருள்களோடும் இறைவன் எப்படி இருப்பான்னாரு, கலந்தான் இருக்கிறான். ஆனால் எல்லாத்திலும் அழுந்தாமல் இருக்கிறான். அவன் எந்த பொருளோடு பற்றுடையவனாக இருப்பதில்லை. அதை சொல்றாரு. எல்லா பொருள்களிலும் பற்றற்ற நிலையில் அப்படின்னா வேறாக இருக்கும் இறைநிலை, அது திருவருள் துணையினால் அல்லது அல்லலை வெல்லல் இயலாது. அப்படி நிற்கின்ற அந்த உணர்கின்ற திருவருள், அந்த திருவருளை உணரல் என்ன, அவளை இருக்கும் அறிவுங்கிறது முழுக்க முழுக்க அந்த திருவருள். அதை நினைவோட நம்ம இல்லைன்னா இருந்தாத்தான் அவிழுமி வல்லல் அல்லல். ரெண்டாவது வலியுறுத்துறக்கா அடுத்த வார்த்தை போட்டாரு, அன்றி அவிழாதுன்னு. அது கூட நின்றாதான் அவிழுமி வல்லல்னு சொல்லியாச்சே, அது செய்தி முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வலியுறுத்துறதுக்காக அது இல்லாமல் வேறு எந்த வகையிலும் இந்த அல்லலிலிருந்து விடுபட முடியாது என்பதனை வலியுறுத்தும் பொருட்டு அன்றி அவிழாது என்று உந்தி பெற வேண்டும். பெருமான் எல்லாத்தோடு சேர்ந்திருக்கான். அந்த பெருமானுடைய திருவுருளிலேயே நின்னாதான் இருக்கு. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது திருவள்ளுவர். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கவலை அல்லது டென்ஷன் அது எல்லாருக்குமே நிறைய பேர். இதுக்கெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் சித்தாந்தம் படிச்சா அதை விட்டு வெளியே வந்துடலாம். அந்த கவலை எங்க இருந்து வருகிறதுன்னா ஆணவ மலத்திலிருந்து வருகிறது. அப்ப அந்த மூல காரணம் ஆணவம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த மூல காரணமாகி ஆணவ மலத்தில் இருந்து வெளிவருக்கு என்ன வழியினாரு, சாமி பாத்துக்கிறான். மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். அதனால மூல நோயாகி இந்த ஆணவ மலத்தை நீக்க வல்லவன் சுவாமி. அது தெரிஞ்சு வழிபாடு செஞ்சா போறோம். தேவையில்லாத கவலைகள் எங்கேயுமே இல்லை. ஆனா நாம நினைச்சு பாத்தீங்கன்னா நிறைய கவலைகள்ல நம்ம ஆங்காங்கு பலர் சுந்தரமூர்த்தி அதான் சொல்றாரு, காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டாங்கிற கச்சூர் தேவாரம் திருக்கச்சூர். நிலை விதியே விதியின் பயனே விரவார்புறம் ஒன்று எரி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டார். மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானேன் திருக்கச்சூர் ஆலக்கோயில். அப்ப காலை எழுந்து தொழுபொருளை சுவாமி என்ன பண்ண, அந்த கவலை இல்லாம அவன் பாத்துக்கிறான். அதனால அந்த கவலை விளையாடணும். அது சொல்றாரு, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் வேற வழியே கிடையாது. அதனால அதுதான் கவலை நீர். ஏன்னாரு அவன் வேண்டுதல் வேண்டாமைதான், அவனுடைய அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில எந்த துன்பம் இல்லை. அதனால அங்க சேர்ந்து இருக்கணும். அதுதான் அன்றி அவிழாது அல்லல். அல்லல் அறுவதற்கு வழி அந்த திருவுருளை சார்ந்து இருக்கிறது. அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும். அதுதான் அருமையா சொல்லுது. தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கே எல்லை இல்லாததோர் அடிமை பூண்டேனுக்கே. அப்புறம் சமையல் திருப்பூர். அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும். அல்லல் என் செய்யும் என்பது ஆகாமிய வினை, துன்பங்களால புதுசா வர. அறிவினை என் செய்யுங்கிறது பிறவிக்கு எடுத்துட்டு வந்திருக்க பிராரத்த வினை. தொல்லை வல்வினை என்பது சஞ்சித வினை. மொத்தமா எல்லாம் நீங்க முடியாது. எதை பத்தி கவலை இருக்குங்க. அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம் தான். தொந்தம் அப்படின்னா துவம் துவம் அப்படின்னு ரெண்டா, அந்த வினை ரெண்டா இருக்குன்னாரு. எப்படின்னாரு, நல்வினை தீவினைன்னு ரெண்டா இருக்கு. எல்லாம் என் செய்யும். எப்போ தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கு, அவனை சார்ந்த திருவுருளை சார்ந்த நிற்பவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே. கோயில் திருப்பதி. உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. நன்மை சொல்றார். அது சொல்லும்போது என்ன சொன்னார் பாருங்க,
குணங்கள் தாம் இல்லா இன்பமே சுவாமி. ஏன்னா அவனுக்கு நம்மை போல இந்த குணங்கள்லாம் இல்ல. குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினர் சென்று அடைந்தவர்கள் இனி என்ன குறை. அப்ப அந்த திருவருளை சார்ந்து நிற்பதுதான் இந்த அல்லலிலிருந்து வெளிவருவதற்கு வழி. அவிழை இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ்வல்லல் என்று உந்தி பெற அன்றி அவிழாது என்று உந்தி பெற. நிராதாரத்தின் வழி மீதானத்தில் சென்று அன்னைக்கே சொன்னோம். இதெல்லாம் ஆதாரம் 6. அதுலயும் சாராம வாரது நிராதாரம். அதுக்கு மேல எங்க எடுத்துட்டு போகுதுன்னாரு மீதானம் என்று சுவாமிஜி அது சொல்ல. நிராதாரத்தின் வழி மீதானத்தில் சென்று சிவனை உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு அவ்வுணர்வு அவன் மாட்டு நெகிழ்ந்து உருகும் அன்பாய் வளர்ந்த வழியே மலங்களால் உளவாகும் அல்லல்கள் நீங்கும். சுவாமியை அப்படி இணைந்து நிராதாரத்தை சென்று மீதானத்தில் சென்று சிவனை உணர்ந்தவர்க்கும் அவ்வுணர்வு அவன் மாட்டு நிகழ்ந்து எப்படி நிகழும்னாரு உருகும் அன்பாய் நீராய் உருக்கிய ஆர்வயிராய் நின்றானேனர சிவபுராணம். அது மாதிரி மாட்டு நெகிழ்ந்து உருகும் அன்பாய் வளர்ந்த வழியே மலங்களால் உளவாகும் அல்லல்கள் நீங்கும். வார்த்தைப்பட்டார். அங்ஙனம் வளரா விடின் அவ்வல்லல்கள் நீங்க மாட்டா என அப்படின்னு ஒரு அன்றி அவிழாது என்பதுதான் அந்த வலியுறுத்தல். அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ்வல்லல் என்று உந்தி வர அன்றி அவிழாது என்று உந்தி வர என்று சொல்லி ஆணவ மலத்திலிருந்து நீங்கி திருவருளை சார்ந்து நின்றாத்தான் இதுல இது பண்ண முடியும் என்று ஒரு அருமையான செய்தியை அங்கு பதிவு பண்ணார். அடுத்த பாட்டுல வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற பெறுவது அங்கு என் உந்தி பெற. வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் இறைவனுடைய முந்தின பாட்டு வழி பார்த்தா இறைவனுடைய திருவருள் தான் முக்திக்கு வித்து. அப்ப அந்த முக்திக்கு வித்தாகிறது எதுன்னா இறைவனுடைய திருவருள். ஆனால் அந்த திருவருளை நாடி இந்த இடத்துல முளை என்பது பாசத்தை பாச முளையை கைவிட்டவர்கள் பேரன்பினால் விளைந்த அருள் திறமுடையவர்கள். அப்ப பெற வேண்டிய அந்த வித்து எது என்று சொன்னால் அந்த முக்திக்கு வித்து எதுன்னா திருவருள். அதனால அந்த திருவருளை சார்ந்து அதனால முளையை கைவிட்டவர்னர். முளைங்கிறது இந்த இடத்துல பாசம். திருவருளை சார்ந்து பாசத்தை கைவிட்டவர்கள் முக்தியாகி என்பதற்கு சென்றடைவர். இதை விட பெரிய பேரு வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் பெறுவது அங்கியன். இதுக்கு மேல அங்க என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாட்டு. முக்திக்கு ஒரு வித்தே என்னெல்லாம் அடியார்கள் சுவாமியை புகழ்கிறார். அப்ப சுவாமி தான் அந்த முக்திக்கு வித்து. ஏன்னா பெருமான் தான் அந்த இன்பத்தை தர முடியும். அந்த வித்தனை தேடி நாம இப்ப கைவசப்பட்டிருக்கிற இந்த பிறப்பு என்கின்ற முளையை கைவிடுதல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு இந்த பாச முளையினால் விளைவதாகிய இந்த இன்ப துன்பம் என்கின்ற வகையிலே வருகின்ற இறப்பும் பிறப்புமாய் இருக்கின்ற இந்த அல்லல்கள் இதையெல்லாம் நாம இந்த பாசத்தினாலே பாசமுளையினால் வருகிறது என்பது தெரிந்துட்டா போறோம். முதல்ல இது தெரிஞ்சவங்க என்ன பண்றோம்னாங்க இதை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னாங்க இதுலயே சுத்திட்டு இருப்பாங்க. வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்துகுழல் கோல் விளையால் குவிமலை மேல் விழ்வேனை. அச்சோபதி இந்த பிறவி ஒரு நாள் நீங்க போற பிறவி. ஆனா இந்த பிறவியே ரொம்ப பெர்மனண்டா இருக்க போற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதுசு புதுசா வினை சேர்த்து இருக்கிறோமே. அவங்க எல்லாம் யாருன்னாரு இந்த பாச முளையை கைவிடாதவர்கள். ஆனா எங்க பாட்டு என்ன சொல்லிச்சு பாச முளையை கை விட்டுறணும். அதனால இந்த முளையை இந்த சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டவர்கள் தான். அதனால முக்திக்குரிய வித்தினை தேடி அதை அனுபவிப்பார்கள். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னாரு பித்து ஏறினார்கள். இந்த பித்துனா உயர்ந்த அன்பு. அதனால அந்த அன்புல என்ன செய்யறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவிலே இருக்கக்கூடிய அன்பு அதுதான் பித்து. இறைவனோடு சேருகின்ற அளவிற்கு பக்குவத்தால் உயர்ந்தவர்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கும். பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் மறுத்தருளி பித்தனிவன் என ஆக்குவித்து பேராமை சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே என்பது கண்டபத்துல திருவாசம். பத்திமையும் பரிசுமிலா
பசு பாசம் அறுத்து அருளி, பின்னாடி சொல்றாரு, சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட. அது முன்னே கண்டபத்திலேயே சொல்லிட்டார். பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்து அருளி, அருளாக அருள் மூலம் அறுத்து எப்படின்னு பொருள்லாம். பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்து அருளி பித்தனிவன் என அப்படின்னா, பித்தனிவன் அப்படின்னா அப்படி அன்புக்கு ஆட்பட்டு, ஏனே உலகத்துல இருக்கவங்கள என்ன சார் இருந்தாலும் ஏதோ பித்து பிடிச்சுமா நடந்துக்கிறான் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. சொல்றார், நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை இது ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்க நம்மா நாயின்னு தானே பாடுறாரு. அப்ப நாட்டார் நகை செய்ய என்னடா ஏதோ பைத்தியகரமா இருக்கிறான் அப்படின்னு பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. அதான் சொல்றேன். நாட்டார்கள் விழித்திருப்ப நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மீட்டையும் பிறவாமல் வந்த எம்பெருமான் ஆட்கொண்ட விச்சைதானேங்கிற விழித்திருப்பங்கிற ஒரு வார்த்தை. ஏன்னாரு என்ன பைத்தியகரமா அப்படின்னு பார்த்து விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நகை செய்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் செய்ததெல்லாம் சரிதானா? ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். எல்லாத்தையும் சொல்றாரு தான், வரலாறு நடந்ததெல்லாம். சுவாமி தன்னை எப்படி வச்சிருக்காங்க? பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் தின்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார். சுவாமி பெரிய வித்தகன். வித்தகன் அவனுடைய செயல்கள் எல்லாம் பெரிய அருள் விளையாட்டு. வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே சொல்றாரு. அந்த நிலைதான், அந்த உயர்ந்த நிலைய. அப்ப வித்தினை தேடி முளையை கைவிட்டவர்னா வித்து இந்த இடத்துல முக்தி. முக்தியை தேடி பாசத்தை விட்டு நீங்கியவர்கள் பித்து ஏறினார்கள் என்று உண்டி வர பெறுவது அங்கு. அந்த பேரு எவ்வளவு பெரிய பேரு! பெருமானை சென்று அடைவது என பெருமானுடைய பேரு என்கிறது அதுக்கு ஒப்பே கிடையாது. திருவள்ளுவர் சொல்லி 3ஆம் பாட்டுல சொல்லி போயிட்டார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு என்மையா. சுவாமி அந்த பெறுவது என்ன, அந்த பேரு அது என்னன்னு சொல்லவே முடியாது என்று இப்படி சிசுமணி என்ன சொல்லுவார். சுந்தரமூர்த்தி ஐயா கொஞ்சம் வித்தியாசம் அந்த பாட்டு செஞ்சு அவரும் இதே சொல்றார். அவர் என்ன சொல்ற, அந்த இடத்துல முக்திக்கு வித்தானது ஞானம் என்கின்ற வித்து, அன்பு அதில் முளைத்து வரும் பயிர்னர். அவரு அதை எப்படி எடுத்துட்டு போறாரு, இங்க வித்தினை தேடி முளையை கைவிட்டவர்னா சிசுமணி அண்ணாச்சி அதை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், வித்து என்பது நம்ம பெற வேண்டிய முக்தி, அதை தேடி அதனால முளையை கைவிட்டார், பாசத்தை நாம விட்டு நீங்கணும் அப்படிங்கிறது அங்க வேற எப்படி பார்க்கிறார். ஞானம் வித்தும் அடைய வேண்டியது, அந்த ஞானம் பெற வேண்டியது அது வித்து. சர்வா இந்த இடத்துல முளைங்கிறவர் அதில் அன்பு அதில் முளைத்து வளரும் பயிரும். அப்ப ஞானம் அன்பாக வளர பெறாதவர் வித்தை பெற்றும் முளையை விடுத்தவராவர்னு ஒரு எழுது. ஞானம் கைகூடியும் அன்பு வரலை அப்படின்னு என்ன, அந்த பெற்ற ஞானத்தை கொண்டு எப்படி இருக்கணும்னாரு, அன்பை முன்னாக வைத்து அந்த நிலை வரணும். அதான் சொல்றாரு. அதனால ஆகவே ஞானம் அன்பாக வளர பெறாதவர் வித்தை பெற்றும் முளையை விடுத்தவராவர். அதனால் அவரது நிலை மயக்க நிலையாம். வித்தனை பெற்றும், வித்தனை தேடின்றது அதாவது வித்தனை பெற்றும் முளையை கைவிட்டார் அப்படி பொருள் எடுத்தார். அதனால ஆகையால் அவர் இதுகாரும் செய்த செயல்களால் செய்யும் பெறுவது என்ன இருக்கு, ஒன்றுமில்லை. ஏன்னாரு அந்த அன்பு மீதான நிலை வரலன்னா நாடி சூத்திரத்துல சொல்லும்போது அதெல்லாம் சொன்ன அயரா அன்பின் அரண்களல், அயரா அன்புங்கிறது சொன்ன அது வரணும் இல்லையா. இன்பினில் இனிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது. அதான் திருவள்ளுவர் சொல்லு. காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமை. அதான் சொன்னார். அப்ப ஞானம் வந்தா முக்தி, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அந்த அன்பு அப்படியே ஒழுகணும். அதுதான் அது வரலைன்னா அப்படியே சொல்ல, அது ஒருவேளை அந்த அன்பு இன்னும் அந்த அளவுக்கு வரலைன்னா செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த அந்த இடத்துல அப்ப முளையை கைவிட்டவர் அது சொல்ல, ஞானம் வித்தும் அன்பு அதில் முளைத்து வரும் பயிரும். அதனால ஆகவே ஞானம் அன்பாக வளர பெறாதவர்கள் வித்தினை பெற்றும் முளையை விடுத்த, முளையை கையில பிடிக்காதவங்க அவங்க. அதனால அவரது நிலை மயக்க நிலை.
ஆகையால் அவர் இதுகாரும் செய்த செயல்களால் பெறுவது என்ன? ஒன்றுமில்லை. அதுதான் பெறுவது. அங்கு என் அப்படி பொருள். அவர் ரெண்டு பேரும் ரெண்டு கோணத்துல பாக்குறாங்க. இந்த திருவுந்தியாருடைய நுட்பமே அதுதான். நம்ம முன்ன முதல்ல ஒப்பிலே சொன்னோம். 45 பாடல்கள் தான் 3 வரியா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா எவ்வளவு நுட்பம் இருப்பாருங்க. இவர் எடுத்ததே திருவருளை சார்ந்தது முக்தி இன்பத்தை பெற வேண்டும் என்று பாசத்தை கைவிட்டவர் அப்படின்னு விட வேண்டியதுங்கிறார் பாசத்தை. ஆனாலும் அவங்களை அதுக்கு மேல பெறுவதற்கு என்ன இருக்கு? இப்படி அவர் பொருள். இவரு விட்டதுங்கிறது அன்பை அந்த விட்டவர்கள் அவர்கள் பெறுவதற்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை இனிமே. ஏன்னா பெற வேண்டியது அந்த அன்பெல்லாம் முதல்ல வச்சிருந்திருக்கணும். அப்படி எடுத்துட்டு போறாரு சுந்தரமூர்த்தி. ஆனால ஆகையால் அவர் இதுகாரும் செய்த செயல்களால் யாது பயன்? ஒன்றுமில்லை சொல்லி, அதனால அந்த அன்பு என்பதனுடைய வெளிப்பாட்டைத்தான் முக்கியத்துவம் என்று இங்க சொல்றார். அது நம்ம நூல்கள்லையும் வாங்கான்னு சொல்றோம். ரெண்டும் பொருள்கள்லாம். வித்தினை தேடின முக்தியை தேடி பாசத்தை கைவிட்டவர்கள் வித்தேறினார்கள். அவர்கள் பெறுவது என்னங்க? அப்படி எங்க இவர் சொல்லும் பொழுது, அதனால ஞானம் அல்லது திருவருளை ஞானத்தை பெற்று என்று சொன்னால் அந்த ஞானத்தினால் வர வேண்டிய அன்பு கைவர பெறலைன்னா இன்னும் சேரலைன்னா இவர்களை பத்தி என்ன சொல்ல சொல்லி, வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்று உந்தி வர பெறுவது என் என உந்தி வர என்று சொன்னார். அடுத்த பாட்டுல 29வது பாட்டு, சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற என்றால் நாம் என் செய்கோம் உந்தி பெற. சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற. இறைவனோடு உயிர் கூடுதற்குரிய இடம் என சொல்ல புகும் இடம் அப்படின்னா, புகும் இடம் எது? அது இறைவனோடு கூட. அது என்னன்னு கேட்டா அது சொல்லும் இடம் அன்று. பெருமானோடு நாம் சேர்ற இடம் அப்படின்னு அதுதான் சொல்ல புகும் இடம். அது எது என்று கேட்டால் அது சொல்லும் இடம் அன்று. ஆனா அப்ப அது எப்படித்தான் பெற முடியும் அப்படின்னா, ஞானாசிரியன் வழிகாட்ட, பெருமானே குருநாதராய் எழுந்தருளி அவன் வழிகாட்ட காட்ட கண்டு 11 சொல்லு. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டது. அதனால சுவாமி அவன் அது மாதிரி செய்யறான் காணும் உபகாரமா. அதனால நம்ம அதை எப்படி அந்த காட்டும் உபகாரமா வாங்கி அவன் காட்ட நாம் கண்டு அவன் உணர்த்துகின்ற அந்த நெறியிலேயே நின்று அவன் உபதேசம் செய்வானே. அவன் உபதேசிக்கின்ற காலத்து அவன் உபதேசித்ததை காதுல கேட்டல் வாங்கி வாங்கியதை வாங்கியவாறே சிந்தித்து அந்த சிந்தனையினால் தெளிதல் கைவரப் பெற்று அதான் சொல்றாரு. அதனால சிவ அப்படி உரைத்து நின்று கைவரப் பெறுகின்ற ஞானமே சிவபரம்பொருளை கூடுமிடம். இவ்வாறு இருக்க அந்த இடத்தை சொல்லணும் என்று சொன்னால் எப்படி சொல்ல முடியும் என்றால், நாம் என் செய்வோம் எப்படி சொல்ல முடியும்? நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேறுத்து அப்பால் என்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை சொல்ற. சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கு அரிய சூழல். பெருமானை என்னன்னு எப்படி சொல்ல முடியும்? சொலற்கரிய சூழலால் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாமாத புலால் உடம்பை புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமாமணி நிறத்தியம் கடவுளானேங்கிற திருத்தாங்க. நூல்களாலெல்லாம் சுவாமியை பற்றி எல்லாம் சொல்லிட முடியுமான்னு முடியாதுங்கிற. மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறியா நுண்ணியனாய் அடியேன் பாலே புகுந்து பறித்திருக்கும் பாவகத்தால் சேலேன் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாம திருவாசம். நூலே நுழைவு அறியான்னாரு சுவாமி பத்தி. எந்த நூல்கள் அவன் சொன்ன வேதமே முழுமையா சொல்லலையே. நடிகை சொல்லுது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அப்படின்னு சொல்லுது. அதனாலே முழுமையா சொல்ல முடியாது. சுவாமியை யாரால சொல்ல? அப்ப சுவாமியை பற்றி யாரால சொல்ல முடியும்னா, அவன் ஞானாசிரியனாக எழுந்தருளி அவன் உபதேசித்த காலத்து அதை அப்படியே வாங்கி அதை கேட்டவாறே சிந்தித்து அதனால் தெளிந்து நிற்கக்கூடிய அதிதீவிர பக்குவ நிலையில் உள்ள ஆன்மாக்கள் தான் ஏதோ சொல்ல முடியும். அதுவும் முழுமையா உணர்வார்கள் இல்லை. ஏன்னு சொன்னா
அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள். முதல் பாட்டு செய்தி. அப்ப அதனால இதெல்லாம் 45 பாட்டு திருவத்தியார் படிச்சாச்சு நான் சாமியை முழுசும் படிச்சு தெரிஞ்சிடலான்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படிதான் முதல் பாட்டுல யாரும் அறிவறிது. அப்படிதான் இல்லை. அதனால அப்ப ஞானாசிரியன் பரம்பொருளை உணர்த்தும் பொழுது இன்னொன்னு சொன்னாரு, சொல்லும் இடம் அன்று அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வகையாவும் சொன்னாங்க. இன்னொன்னு சொல்ல முடியாது ஏன்னா சொல்ல இடம் சுடம் அன்று. இரண்டாவது, அவன் ஞானாசிரியனாய் வந்து உணர்த்தும் பொழுது எப்படி செய்வான்? ஞானாசிரியன் பரம்பொருளை உணர்த்தும் பொழுது அவன் எப்படி செய்யறான்? சொல்லால் உணர்த்துவதில்லை ஞானாசிரியர். நீங்க மெய்கண்டார் பாடம் நடத்தினார், அந்த பாடம் நடத்தின நிகழ்வு எப்படி இருந்திருக்கும் நமக்கு ஒரு செய்தியிலே தெரியுத. அருணதி சிவாச்சாரியார் வந்து ஆணவத்தை பற்றி எனக்கு அனுபவ பொருளாக விளக்குகன்னு கேட்ட போது அவர் ஆணவம் என்றால் அது ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் அது என்றதாய் ஆன்மாவின் தன் அறிவுடு தொழிலை ஆத்து நின்று பொத்துருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பெய்ந்து என்று மஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் இப்படியா சொன்னாரு. அது பின்னாடி மாணவர் சொல்றாரு நமக்கு. அருணதி மெய்கண்டார் எப்படி சொன்னார் அந்த ஆணவத்தை? சார் அதை சொல்லுங்க சார் எங்களுக்கு அப்படின்னா. அவர் அருணதி சிவாச்சாரியாருக்கு எப்படி சொன்னார் அப்படின்னு இவ்வளவுதான் ஆணவம் கூட வரல உணர்த்துறாருங்கன்னு சொல்றாங்க. அது கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க மரபு. அருள் பார்வை இவ்வளவுதான். இப்படித்தான் அங்க பாடம் நடந்திருக்கு. அதனாலதான் அவர்கிட்ட பாடம் படிச்ச அருணதி சிவாச்சாரியார் சித்தியார் செஞ்சது நம் மீது உண்ட கருணையினாலும் மெய்கண்டாருடைய உத்தரவினாலும். அதனால விரிவா செஞ்சார். ஆனா நீங்க அவர்கிட்ட பாடம் படிச்ச இன்னொரு ஸ்டூடெண்ட் பாருங்க, அருணதி சிவாச்சாரியாருடைய கோ ஸ்டூடெண்ட் வனவாசம் கடந்த அவரு எப்படி ஆணவத்தை சொன்னாரு? ஒரே வார்த்தைன்னு சொன்னாரு, அறியாமை ஆணவம். அவ்வளவுதானே சொல்றாரு. அதுக்கு மேல ஆணவத்தை பேசலையே அவர். ஏன்னாரு ஆசிரியர் இப்படி. அதனால ஞானாசிரியன் வந்து அப்ப பரம்பொருளை எப்படி உணர்த்துவார்னாரு? சொல்லால் உணர்த்துவதில்லை. ஞானாசிரியன் உணர்த்தினால் அன்றி உயிர்களும் பரம்பொருளை கூடும் இடத்தையும் அந்த நெறியையும் உணர்ந்து கொள்ள இயலாது. அதுவும் ஒரு பக்கம். அப்ப ஞானாசிரியர் தான் உணர்த்தணும். உணர்த்தாம பரம்பொருளை பற்றி நமக்கு என்ன தெரியாது. ஆனா ஞானாசிரியர் எப்படி நடத்துவார்னாரு? சொல்லினால சொல்றது இல்லை. அப்ப சொல்லாம எப்படி சார்னாரு? அவரு சொல்லாமல் சொல்லி இப்படிதான் நடத்துவார்னாரு. ஆலமர் செல்வனாகிய தட்சிணாமூர்த்தி பெருமானே அவருக்கு வாய்த்த அந்த முனிவர்கள் 4 பேருக்கும் நான்மறையும் ஆரங்கமும் பாடமா சொல்றார். அவங்கள்ட்ட பாடத்தை கேட்டவங்க சுவாமிகிட்ட தட்சிணாமூர்த்திட்ட பாடம் கேட்ட அந்த சனாதி முனிவர்கள் எல்லாம் நான்மறையும் ஆரங்கமும் முற்ற கற்றும் கேட்டும் தெளிந்தவர்கள். ஆனா அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு சுவாமி எப்படி சொன்னாரு? ஒன்னும் பேசவே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துன்னு சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை அப்படிதான் சொல்லல. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அதுக்கு கூட வஜ்ரம் நுட்பம் எழுதுவாரு. இருந்ததனைங்கிறது இருந்த தன்னை இருந்தபடி காட்டின்னு குறிப்பிட்டார். எல்லாம் சிந்திச்சிருக்கிறார். முத்துசுவையாவும் அப்படிதான் இருக்க முடியும்னு குறிப்பு காட்டுறாரு. அப்ப எல்லாமாய் அல்லதுமாய் இருந்து தன்னை இருந்தபடி இருந்து காட்டி. அப்ப அந்த பரம்பொருளுடைய இருக்கும் இடம் அவருடைய தன்மை என்பதனை அவனே காட்டினாத்தான் புரியுது நமக்கு. அதையும் அவன் எப்படி சொல்லி காட்டல, சொல்லாமல் சொன்னவரை. அதுதான் எவ்வளவு நுட்பமா இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம்னு. அதனால சொல்ல புகும் இடம் சொல்லும் இடம் அன்று எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற என்றால் நாம் என்ன செய்வோம் என்பது நாம் எப்படி சொல்ல முடியும்? அதை அவ்வாறெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இது பெறவே முடியாதான்னாரு. பதிஞானம் எனப்படும் அவனுடைய அருளையே பற்றி கோடாக நின்று அவனையே அதையனையே பற்றி உணர்தல் வேண்டும். அவ்வளவுதான் செய்தி. ஒரு உரையாசிரியர் அப்படிதான் இருந்தார். இப்ப பெறவே முடியாதான்னாரு. முடியும். என்ன செய்யணும்னாரு? இந்த பாசஞானம் பசிஞானம் ரெண்டுத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க. அப்ப எரிஞ்சிட்டு என்ன பண்ணாரு? அந்த பதிஞானத்துக்குள்ளேயே அந்த பதிஞானம் எனப்படும் அவனுடைய அருளாலே அவன்தாள் வணங்கின்னு எளிமையை சொல்லிட்டு போனார். அவருடைய ஆனால்தான். அதனால அந்த பதிஞானம் என்னும் அவனுடைய அருளையே பற்றுக்கோடாக நின்று அவனை உணர்தல் தான் இங்க செய்யணும். அதனால சொல்லும் இடம் அன்று
சொல்ல புகுமிடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற என்றால் நாம் என் செய்கிறோம் உந்தி பெற. 30வது பாட்டுல வீட்டில் இருக்கில் என் நாட்டிலே போகில் என் கூட்டில் வாழ் சாத்தி என்று உந்தி பெற கூடப்படாதது என்று உந்தி பெற. ரொம்ப முக்கியமான பாட்டு. வீட்டில் இருக்கில் என் நாட்டிலே போகில் என் கூட்டில் வாழ் சாத்தி என்று உந்தி பெற கூடப்படாதது என்று உந்தி பெற என்று. வீட்டில் இருக்கில் நாட்டில் போகில் என்று சொல்றார். இல்லறத்தை மேற்கொண்டு மனையறமெல்லாம் காத்து அவ்வாறு வாழ்வது ஒரு அமைப்பு. துறவரத்தை மேற்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று நாடெல்லாம் சுற்றி அது ஒரு வகை. இது ரெண்டும் இங்க சொல்லலைன்னா ரெண்டும் எல்லாத்துல இருந்துட்டாலே அப்படியே கிடைச்சிடும் ஞானம் கை கூடும். உலகத்துல இருந்துட்டாலே ஞானம். உயிராகிய கூட்டில் ஞானம் என்னும் வாளினை சாத்தி நின்றார். உயிராகிய கூடு இந்த அந்த கூட்டுக்குள்ள ஞானம் என்கின்ற வாளினை, என ஞானம் என்று சொன்னால் ஒளி, வாழ்நாள் ஒளி, அதனால ஞானம் என்னும் வாளினை சாத்தி நின்று இறைவன் திருவருள் பட்டு ஒழுகுவதே அதுவே சிறந்தது. அவ்வாறு இல்லாமல் கூடப்படாதது, அப்படி இல்லாமல் திருவருள் முக்தி இன்பம் அல்லது என்பது சிவப்பேறு கைவிடுவதில்லை. அதனால வீட்டிலே இருப்பது என்பதற்கு ஒரு ஆசிரியர்கள் எப்படி உரை எழுதினாங்க, வீட்டிலே இருப்பது என்பது வீடு வேற்றிற்கு உரியதாகிய துறவர நெறியில் ஒழுகுவது. நாட்டிலே போயில் என்பது பெரும்பான்மையான மக்கள் நாம பின்பற்றக்கூடிய இல்லற வாழ்வு. அங்க போறோம், இங்க போறோம், சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், உழைக்கிறோம். கூட்டில் வாழ் சாத்துதல் அப்படின்னா தன் செயல் ஒளிந்து நிற்கிற நிலை. அதுதான் தன் செயல் ஒளிந்துனா, இப்போ வீரன் ஒருவன் அந்த உரைக்குள்ள இருக்கிற வாழை வச்சிருக்கும் பொழுதும் கூட அதை எடுத்து பயன்படுத்துவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாம எங்கனையும் எல்லாம் அந்த வாழை எடுக்கிறது இல்லை. அப்படியே ஒரே அருமையில கூட்டில் வாழ் சாத்துதல் என்பது தன் செயல் ஒளிந்து நிற்கின்ற நிலையை குறிக்கும். வீரன் ஒருவன் இடையில் உரையோடு கூடிய வாழ் இருக்கும் போதும் அதனை எடுத்து பயன்படுத்தாமல் வருவதை எதிர்கொள்வானாயின் அது அவன் தன்முனைப்பற்ற தன்மையை காட்டுவதாகும். திருவருள் வழியிலே சென்று தன்முனைப்பற்றவர்களுக்கு அல்லாமல் மற்றையோருக்கு சிவப்பேர் கைகூடாது. நீங்க சில நேரங்கள்ல இவர்களை சொல்லல, ஏனையோருக்கு குழந்தைகள் நமக்கெல்லாம் சொல்ல, யாரையோ ஒருத்தர் ஏதாவது பேசினா கூட நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற இந்த நான் யாருன்னு தெரியுமாங்கிறதே முழுக்க 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 தன்முனைப்பு, ஆணவமலம். அப்ப எங்க நமக்கு கோபம் பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு கோபம் வராமல், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அவனை விட பெரியவன் என்ற உணர்வு வராமல், அப்படி தன்னுள்ளே அந்த தன்முனைப்பு அடங்கி நிற்கிற நிலை, அதுதான் இங்க கூட்டில் வாழ் சாத்தின்னு அதுதான் எழுதுன. எங்கனையா நமக்கு ஒரு சான்ஸ் இருந்தா உடனே நம்ம பேசிடலாம் நம்ம நினைச்சா அப்படின்னு பேசக்கூடாதுங்கிறார். வாழை வெளியவே எடுக்கப்படாதான், பேசாம உள்ளதான் வச்சிருக்கணுமா. அப்ப அது மாதிரி என்ன அர்த்தம், நம்ம ஒரு நம்முடைய கோபத்தை வெளிப்பாடு செய்கிறதுக்கு இடம், அல்லது நம்முடைய பெருமையை நம்முடைய முதன்மையை வலியுறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்கு ஒரு இடம்னா அந்த இடத்துல கூட இருக்கிற அதுதான் கூட்டில் வாழ் சாத்தி. ரொம்ப முக்கியமான இடம். அது யாருக்கு பொருந்தும்னாரு, இல்லறத்தாருக்கும் பொருந்தும், துறவரத்தாருக்கும் பொருந்தும். அதனாலதான் வீட்டில் இருக்கல நாட்டில் போயில கூட்டில் வாழ் சாத்தி அருமையாக சொல்ல. அதனால இது அப்படியே எழுதுனாங்க. நம்முடைய சுந்தரமூர்த்தி ஐயா கொஞ்சம் வித்தியாசம் நுட்பம். உயிராகிய கூட்டில் ஞானமாகிய வாளினை எப்படி உள்ள நிறுத்தினார், குருவருளாலே நிறுத்தி. அப்ப இந்த உயிருக்குள்ள ஞானம் எப்படி நிற்கும், நிலை பெறும், எப்படி வரும் ஞானம், எப்படி நிலை பெறும், குருவருளால. அதனால உயிராகிய கூட்டிலே ஞானமாகிய வாளினை குருவருளாலே நிலை நிறுத்தி அதன் செயலே தன் செயலுக்கு காரணம் என்று. அதன் செயலேனா குருவருள் செயலே.
அப்ப இந்த செயல்கள் எல்லாம் நடப்பதற்கு திருவருள் முன்னமே நம்ம படிச்சோம். நம் செயல் அற்றி இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உந்தி வர படிச்சோம். அது மாதிரி இங்க குருவருளே அதுதான் வழி நடத்துகிறது. அதன் செயலே தன் செயலுக்கு காரணம் என்பதனை உணர்ந்து வாழ வேண்டும். இந்த நிலை ஒருவேளை வரலேன்னா துறவரத்துல இருந்தாலும் சரி, இல்லறத்துல இருந்தாலும் சரி, யாதும் பயனில்லை என்பதாம். அதனால தன் செயலெல்லாம் இறைவன் செயலால் நிகழ்வது என்பதனை தெரிந்து கொள்ளாராயின் வீடு அடைய முடியாது. அதுதான் இங்க கூட்டில் வாழ்ச்சி. எல்லாவற்றையும் தன்னாலே விடப்பட்டு நிற்றலின் வீடு என்பது துறவரமாயிற்று. விடுவது வீடு. அதனால எல்லாத்தையும் விடுத்து நிற்கின்ற இடம் வீடு, அது துறவரம். இருந்தோம்பி இல்வாழ்வுதல் நாட்டிலே ஆதலின் இது இல்லறமாயிற்று. அதனால கூடி என்பது உயிராகி கூட்டினை என்று சொல்லி அப்படியே திருக்களிப்படியார்ல சொல்றார். திருக்களிப்படியார் ஏன்னா திருவுந்தியார் ஆசிரியருடைய மாணவர் தான் திருக்களிப்படியார் ஆசிரியர் அல்லவா. அதனால இந்த தாக்கம் அப்படியே இருக்கும். திருக்காடு திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் ஆனந்த தேவநாயனுக்கு உபதேசம் பண்ணி ஆனந்த தேவநாயனார் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் உபதேசம் பண்ணது. அதனால திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் ஆங்காங்கு திருவுந்தியார் திருக்களிப்படியார் எழுதும் போதெல்லாம் திருவுந்தியார் வார்த்தைகள் அப்படியே பயனாது. ஏன்னா தன்னுடைய ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் இப்படிதான் சொன்னார்னு உபதேசம் பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, வீட்டில் இருக்கிலன் நாட்டில் போகிலன் கூட்டில் வாழ்ச்சாத்தின் என்று உந்தி வர கூடப்படாதது என்று உந்தி வர அப்படின்னு அமைப்பு பாட்டுங்க. அப்படியே அவர் எழுதுறாரு. வீட்டிலே சென்று வினையொழிந்து நின்றாலும் நாட்டிலே நல்வினைகள் செய்தாலும் ஏன்னா வீடு வேறுன்னு அந்த நல்வினை கூட அதுக்கு உதவி அளிக்கப்படுறதில்லை. அதனால வீட்டிலே சென்று வினையொழிந்து நின்றாலும் நாட்டிலே நல்வினைகள் செய்தாலும் கூட்டில் வாழ் சாத்தியே நின்றிலையேல் தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமே யாம் கண்டாய் அதுதான் ஒரு வார்த்தை போட்டாரு. ஏன்னா திருவுந்தியார் நுட்பமான நூலு, திருக்கழிப்படியார் கொஞ்சம் விரிவு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாரு, அவங்க உதாரணத்தை கையாண்டார். எது மாதிரி தெரியுமா? அப்படி தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமே. தக்கனார் செய்த வேள்வி என்னன்னு தெரியும்? அங்கு பெருமானை முன்னிறுத்தி செய்யல, எல்லாம் நாம் பார்த்துக்கலாம்னு நினைச்சு செஞ்சான். அதனால என்னாச்சு, அத மாதிரி பெரிய வேள்வியும் இல்லை, அத மாதிரி அழிந்த வேள்வியும். அதனால என்னாச்சு, அந்த வேள்வி அழிந்தது. எந்த அளவுக்கு அவனுடைய பேர் இதாகி போச்சு பாருங்க. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கன்கள் திருவுந்தியார், அங்க திருவாசகம் திருவுந்தியார். பார்ப்பதியை சுவாமிய பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி வர பனைமுறை வாகனுக்கு உந்தி வர. அதனால அந்த நிலைக்கு அவன் ஆளாக்கப்பட்டான். காரணம் வேற ஒண்ணு இல்ல, சுவாமியை முன்னிறுத்தல. அதனால அதை சொல்ற. வீட்டிலே சென்று விளையும் வினை ஒளிந்து நின்றாலும் நாட்டிலே நல்வினைகள் செய்தாலும் கூட்டில் வாழ் சாத்தியே நெண்டிலையேல் தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமே யாம் கண்டாய்வன். கூட என் வயசுக்கு குறைவா இருக்கக்கூடியவங்களுக்காக இது சொல்ல, மாணவர்கள் அவங்களுக்காக சொல்ல, பெரியவங்களுக்கு இல்ல. இந்த உலகத்துல எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்றோ, என்னால் இதை செய்துவிட முடியும் என்றோ, எனக்கு இந்த ஆற்றல் உண்டு என்றோ, இதை சாதிக்க நான் வல்லவன் என்றோ எந்த காரியத்தை இன்றிலிருந்து கூட அப்படி செய்ய வேண்டும். இந்த செயல்களை எல்லாம் செய்ய வல்லவன் பெருமான் என்றும், அடியேன் என்று இதெல்லாம் ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது குருநாதர் நம் மீது உள்ள கருணையினால் நடக்கிறது என்பதையும் முடிந்த அளவுக்கு உணர்ந்து செய். எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள, கூட்டில் வாழ் சாத்தி வாழ வெளியவே எடுக்கப்படாது. அதனால நம்ம பேசிடலாம், நம்மளால முடியும், நான் யாருன்னு பாக்குறேன், தொலைச்சு விடுவேன், நான் யாரு தெரியுமா இந்த ஊர்ல நம்ம ஒன்னா பெரிய ஆளா இருக்கலாம், அவனுடைய நாட்டுல நம்ம எல்லாம் யாரு. அதனால இன்னைக்கு அப்படி நம்ம பேசுறதுக்கு இந்த ஒரு வாய் என்கிற கருவியை கொடுத்ததே அவன் தானே. இந்த கருவி இல்லைன்னா நம்மளால பேசிருக்க முடியுமா? கேவல நிலத்துல எல்லாம் தானே ஒன்னா தானே கிடந்தோம் கேவலத்துல. இன்னைக்கு கூட்டு சகலத்தை கொண்டு இப்படி உட்கார அவன் தானே வச்சிருக்கிறான். அதையெல்லாம் மறந்து என்னமோ நாம இந்த ஒரு பகைமையை பாராட்டலாம் முடியுமா? இல்ல. அதனால ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எவரத்துல இருந்தாலும் சரி துறவரத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா இல்லறத்துல இருந்தாலும் சரி துறவரத்துல இருந்தாலும் சரி பெருமானுடைய திருவடிகளை நினைந்து இருப்பதுதான் சைவம் என்றே பெரிய புராணம் சொல்லிச்சு. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மரபாமை பொருள், அதுதான் சைவத்துக்கு விளக்கமே. அந்த என் நிலையில் எக்கோலம் கொண்டாலும், அந்த எக்கோலம்ங்கிறது இல்லற கோலம் துறவர கோலம் எதுவானாலும் ஒரே. எந்த நிலையில இருந்தாலும் கூட்டில் வாழ் சாத்தியே நின்றிலையேல்
தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமே யாம் கண்ட ஆயுண்டு. அந்த மாதிரிதான் ஆயிரும் பார்த்து இவ்வளவு பெரிய வேள்வி நடத்தினான். கடைசியில என்ன ஆயிடுச்சு? வீரபத்திரன் வந்து அடிக்கடி ஆளாக எல்லாரும் வந்து வேள்விக்கு தலைமை தாங்கினவன் நிலைமையே எவ்வளவு. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பல்லு போச்சு, மூக்கு போச்சு, இப்படி எல்லாம் ஆகிவிட்டது சொல்ல. அதனால அது வந்து அப்ப நமக்கு இன்னைக்கு வந்து இந்த செய்தி வந்து என்னன்னா, இது ஆன்மபோதம் வாழும் திருவருள் உரையும் போன்றனவாம் எழுதியிருக்காங்க. ஆன்மபோதம் யான் எனது இங்க ஆனவங்களுக்குனால வருது. ஆன்மபோதம் அந்த வாழும் அது எங்க இருக்கணும்னா திருவருளுக்குள்ள சொல்லி வச்சு வெளியெடுக்கும். அதை சார்த்து நம்ம வாயிலிருந்த ஆன்மபோதம் வாழும் திருவருள் உரையும் போன்றனவாம். ஆகவே அந்த வாளினை அந்த உரையுள் வைத்துவிட்டு செயலற்று இராதவர்கள் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்ந்தால் என் உடம்பு மையா துறந்து எங்கும் தெரிந்தால் என் யாதும் பயனில்லை. எப்போ அந்த மாதிரி செயல் இல்லாமல் இருக்கணும். வாழை கொண்டு அந்த திருவருள்ங்கிற உரைக்குள்ள ஆன்மபோதம் யான் என்னால முடியும் சார், ஐ கேன் டு தட், ஐ அம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். அந்த எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி அந்த வாழை கொண்டு உரைக்குள்ள வச்சு அப்படி நமக்குன்னு ஒரு செயலும் இல்லை அப்படின்னு இருக்காதவர்கள் வீட்டுல இருந்தாலும் சரி, நாட்டுல இருந்தாலும் சரி, தொழிலகத்துல இருந்தாலும் சரி, இல்வாழ்க்கை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த பயனும் அடையப்படுறது இல்லை. வேலையிட்டார் உரை. அதனால வீட்டில் இருக்கில் நாட்டில் போகில் என் கூட்டில் வாழ் சாத்தி என்று உந்தீபர கூடப்படாதது என்று உந்தீபர. அருமையான 31வது பாட்டுல சாவிபம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உந்தீபர அவ்வூரை கேளாதே உந்தீபர. சாவிபோம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உந்தீபர அவ்வூரை கேளாது. சாவி அப்படிங்கிறது பதர், நெல். இதுல அரிசி உள்ள இல்லாம இருக்கக்கூடிய பதருக்குதான் சாவி. அப்ப ஏன் வந்து இந்த இடத்துல மற்ற சமயங்கள் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சைவ சமயம் ஒன்றே விளைந்த நெற்கதிர் போல விளங்குகின்றன, மற்ற சமயங்களை பதர்களை போல உள்ளன, அப்படிதான் அமைத்திருக்கிறார். அப்ப அந்த உள்ளீடு அற்ற அந்த புறச்சமயங்கள் வீடு பெற்றை தராமல் வாழ்நாளை வீணாக்குவன. அதனால பிற சமயங்களில் புகுந்து உழல்வதை விட்டு விடுங்க, பிற சமயங்களுடைய கருத்துக்களையும் கேளாது விட்டு விடுங்க. அதுதான் சொல்ல அவ்வுரை கேளாது. ஏன்னா உலகத்திலே பல்வேறு சமயங்கள் இருந்தன, இருக்கின்றன, இன்னும் இருக்கலாம். சிவஞான முனிவர் அதை புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம்னு 4 பிரிச்செல்லாம் காட்டினார். அதனால இந்த பாகுபாடு எல்லாம் இந்த வகையான பகுப்புகள் எல்லாம் மரபு வழி வந்தன. என்ன வித்தியாசம்னாரு, சைவ சமயத்தினுடைய குறிக்கோள் வீடு பேற்றிற்கு வழிகாட்டுதல். சைவ சித்தாந்தம் ஒன்றே எடுத்த இந்த பிறவிலேயே வீடு பேற்றிற்கு வழிகாட்டும் தகமை உடையதுன்னு எழுதினார். அதுதான் வந்து அங்கேயும் சொன்னார், பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்து சனனம் ஒன்றிலே சீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் சித்தியார். அதனால இந்த பிறவியிலேயே வழி என்ன சொல்லுதுன்னாரு, சித்தியார் நூல் ஆசிரியர் சொல்றாரு, நான் இந்த நூல் செஞ்சதே நோக்கமே யாருக்கு செஞ்சேன்னு சொல்ற என்ன சொன்னார் பாருங்க, மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிக தாழ் சேரும் பரிசினை புகழல் உற்றாம். அப்படிதானே சொல்றார் நூலை. யாருக்கு நூல் செய்தேன்னு சொல்லும் பொழுது யாருக்கு செய்யலைன்னு முதல்ல சொன்னார். அவத்தால் ரொம்ப உயர்ந்து போன பிறவிகள்ல பெரிய புண்ணியம் எல்லாம் செஞ்சு இந்த பிறவியில குருநாதரே வந்து அவரை கூட்டிட்டு போயிடுவார். அந்த ஆட்களுக்கு இந்த நூல் தேவையில்லை. நான் நூல் செஞ்சது யாருன்னா வீடு பேர் அடையணும், முக்தி பேர் அடையணும். அது எப்ப கிடைக்கும், அதுக்கு என்ன செய்யணும், எங்க போய் கேட்டா கிடைக்கும், எந்த கடையில அதை வாங்கலாம், இப்படி எல்லாம் தாகத்துல இருக்கிறாங்களே அவங்களுக்கு எவ்வாறு ஒழுகி வீடு பேர் அடையணும் என்பதை சொல்லிதான் இந்த புஸ்தகம்னு. பண்டையினர் தளத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதினில் தொகுப்பன். அவங்களுக்கு நான் செய்யல. மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான். அவங்களுக்கு தான் இந்த புஸ்தகம் கொடுக்கிறேன். அப்ப இந்த ஒரு பிறவியிலேயே வீடு பேறு அடைவதற்குரிய மார்க்கத்தையும் அந்த வழிமுறைகளையும் சொல்லுகின்ற பெரிய பெருமையை சைவசித்தாந்தம்.
அதனாலதான் அவர் என்ன சொன்னார், கதிர்முற்றிய நெல்லுக்கு ஒப்பா இந்த சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு மற்ற சமயங்கள் ஒரே எழுதுறாங்க. மற்ற சமயங்கள் உய்வுக்கு வழிகாட்டுவன போல இருந்தாலும் கூட உண்மையில் அவை எவ்வாறு வழிகாட்டும் தன்மை அற்றன. ஏன்னாரு சில சமயம் இருக்கு, முக்தி இன்பத்திற்கு நாம போகிறதுக்கு தடையா இருக்கு. இப்பதானே சொன்னோம், அவிழை இருக்கும் அறிவுன்னு ஆணவமலத்தை சொன்னோம். அந்த ஆணவமலம் என்ற ஒன்றே இல்லைன்னு சொல்லக்கூடிய சமயம் இருக்கு. துன்பத்திற்கு காரணமானதே ஆணவமலம். அந்த ஆணவமலம் தான் பிறவியை விட்டு நீங்காம இன்னும் தடுமாறிட்டு இருக்கிறோம். அந்த ஆணவமலம்ன்ற ஒன்றே இல்லை அல்லது அப்படின்னு அது ஒரு கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா, இவங்க என்னைக்கு துன்பத்துக்குள்ள காரணமே என்ன கண்டுபிடிக்கலையே, இவங்க துன்ப நிவர்த்திக்கு என்னைக்கு வழி கண்டுபிடிக்க என்னைக்கு வர இல்ல. சரி, துன்ப நிவர்த்தி யார் தருவான்னாரு? கடவுள் தான் தருவான், சுவாமி தான் தருவான். வேற யாரால இந்த பிறவியில இருந்து வெளியே வர முடியும்? சாமி தான் பண்ண முடியும். ஒரு சமயம் இருக்கு, கடவுளையே இல்லைன்னு சொல்லுது. இவங்க என்னைக்கு இது பண்ண? ஒருத்தன் டாக்டரே இல்லைன்னா, ஒருத்தன் நோய் வந்த காரணத்தை நம்ம சரியா கண்டுபிடிக்கல, ஒத்துக்கலைங்கிறான். இவங்களெல்லாம் நோயை விட்டு எப்படி வெளியே வருவாங்க? நமக்கு நோயை நீக்கக்கூடிய, பிறவிங்கிற நோயை நீக்கக்கூடிய வைத்தியநாதன் யாருன்னா பெருமான். சரி, என்ன நோய் இருக்கு? ஆணவமலம்ங்கிற நோய் இருக்கு. அப்ப பிறவிக்கு காரணமானது இந்த ஆணவமல நோய். அந்த ஆணவமல நோய் யார் நீக்குவா? பெருமான் நீக்குவான். இந்த ரெண்டு பொருளையுமே சரியா உணராத ஏனை சமயங்கள் எவ்வாறு பிறவி என்கிற நோயிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு முடியும்? அதனாலதான் அவங்களெல்லாம் அதனால வெளிப்பார்வைக்கு அதெல்லாம் பெரிய சமயம் மாதிரி நெல்லு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே அதெல்லாம் சாவிதான், பதர்தான். அதனால பிற சமயங்கள்ல புக்கு எழுதுனால வீடு வேறு என்னும் குறிக்கோளை நம்மால எட்ட முடியாமல் போயிடும். அதனால வாழ்நாள அப்படி வீணாக்கி அதுல போய் ஆவி அறாதேன்னு அப்படியே காலத்தை கழிச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆவி அறாது உந்தி பெற அவுரை கேளாது உந்தி பெறன்னு சம்பந்த பெருமான் அங்க சொல்ற. வெஞ்சொல் தெஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமில்லா சமணம் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்று அறியார் துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின் அடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலமே. அப்படிதான் சொல்ற. அவங்களுக்கு தத்துவம் தெரியாதுங்கிறார். தெரியாதவன்கிட்ட போய் அவன் சொல்றதை கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொல்லுவேன். கூரை போர்க்கும் தொழிலார் புத்தரல அமன் கூறல் தேரல் வேண்டா. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நிக்கணும். தேரல் வேண்டா தெளிமின் சொல்ற. அவங்க கூட போய் சொல்லி கேட்டுட்டு இருக்க வேண்டாம். தேரல் வேண்டா தெளிமின். திருப்புத்தூர் தேவா. கூரையோர்க்கும் தொழிலார் அமன் கூறல் தேரல் வேண்டா தெளிமின் திருப்புத்தூர் 6 4 அமர்ந்தார் அவர் போலும் ஏறு கொண்ட கொடியம் இறையார். 6 4 அமர்ந்தார். 6 அங்கமும் 4 வேதமுமா எல்லாத்தையும் தந்த பெருமான் அவர் போலும் ஏறு கொண்ட கொடியேன இடபவானது இடபத்தை கொடியில கொண்ட பெருமான். அதனால அதுக்கு பின்னாடி நீங்க போனமே ஒழிய கூரை போர்க்கும் தொழிலார் அமன் கூறல் தேரல் வேண்டார் மெய்யின் மாசர் வழி நுண் துகிலார் நிறைவு சுத்தி படுவார். மெய்யின் மாசர்னா மாசர்னா அழுக்குன்னு அர்த்தம். சமணர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி, அவங்க அதனால குளிக்கிறது இல்லை, இது பண்றது இல்லை. அதனால மெய்யன் உடல்களில் மெய்யன் மாசர் விரி நுண் துகிலார் மேலெல்லாம் உடம்பு போட்டு போத்திக்கிடக்கூடிய புத்தர்கள். மெய்யன் மாசர் விரி நுண் துகிலார் கையில் உண்டு கலரும். கையில் உண்டுங்கிற சமணர்கள் கையில் உண்டு கலரும் அவங்க பேச்ச உரை கொள்ளேல். அதான் ஊரை கேளாதேங்கிறார். அப்படியே இங்க பண்ண தேவாரம் தான் பின்னாடி 26 எப்படி பிரதிபலிக்கும். மையன் மாசர் விரி நுண் துகிலார் கையில் உண்டு கலரும் உரை கொள்ளேல் உய்ய வேண்டில். உய்யம்னா என்ன அர்த்தம்? பிறவிட்டு வெளியிடணும். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அப்ப உய்ய அப்படிமே நம்மெல்லாம் உய்யுமாறு என்று அருளி செய்ய ஓனகாந்தன் தலையுடையது. அதனால உய்யுமாறு நம்ம இந்த பிறவிட்டு நீங்க சொல்றாரு. உய்ய வேண்டில் இறைவன் நரையூரில் செய்யும் சித்திச்சரமே தவமாமே. நரையூர்ல இருக்கு சித்திச்சரம் கோயில். அதனால உய்ய வேண்டில் இறைவன் நரையூரில் செய்யும் சித்திச்சரமே தவமாமே. இடத்துல இங்க ஒரு சின்ன ஐயம் வரும். என்னன்னா உரை கேளாதே அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. பிற சமயத்தெல்லாம் அது உள்ள போய் நிக்க வேண்டான்னு. ஆனா சித்தியார்ல மங்கள வாழ்த்து சொல்லும் பொழுதே சித்தியாராசர் எப்படி சொல்ல பாருங்க.
அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒளியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம்னு தான் முதல்ல சுவாமி துதிய எழுதுறாரு. சொல்லும்போது எப்படி சொன்ன, அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய், அவங்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரி சாமி இருக்கிறான்லான்னு சொல்றாரு. ஆனா இங்க திருமுறைகள் சான்றிட்டு சொன்னோம், திருவுந்தியார் ஆசிரியர் சொல்றாரு அவ்வுரை கேளாதேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தக்கவாறு சமயங்களை ஏற்படுத்தி சுவாமி அதுல நிற்கிறான். அப்ப அந்தந்த படம் நாம அதை இகழ வேண்டாம், நல்ல புரிதல் இகழ வேண்டாம். அதே நேரத்துல அவர்கள் உரைகளை நாம் கேட்கவும் வேண்டாம். அப்படின்னா என்னதான், அது பின்னாடி நம்ம போக வேண்டாம். நமக்கு ஒருக்க மார்க்கம் அதுல நமக்கு இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கது இன்றி நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தை காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் சைவத்துக்கு சொல்ற சித்தியார்ல தான் சொல்ற. ஆனாலும் அப்ப நம்ம இது வேணும் அது வேண்டாங்கிற பிணக்கு நமக்கு வேண்டாம். ஆனா அதே நேரத்துல நம்ம அங்க போக வேண்டாம். ஏன்னா அங்க இருந்து மேல வந்துட்டோம். சரி 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டோம். அது 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மாதிரி. அதனால நம்ம அதை இகழ வேண்டாம். ஆனா அதே நேரத்துல இப்ப போய் திரும்ப 2ஆம் கிளாஸ் படத்தை படிச்சுட்டு இருப்போமா? 8ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமும் அவ்வுரை கேளாது, அதெல்லாம் வேணாம், மேல வந்தாச்சு. அதனால அதெல்லாம் வேண்டாம். சரி இல்ல போய் கேட்டா என்ன சார் ஆயிடும், இப்ப போய் உட்கார்ந்துட்டா என்ன தப்பாயிர போகுது? மேகண்டர் அங்க போக கூடாது. ஏன் சாமி 12ஆம் சூத்திரத்திலே சொன்ன என்ன சொன்ன, அன்பரோடு மரி. நீ யாரோட இருக்கணும், எங்க போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். எங்க போகணும்னு சொன்னேன், அன்பர்களோடு இருக்கும். அன்பர்னா யாரு? அன்பர்னா என் மீது அன்பு கொண்டவர்கள் எழுதல. அன்பர்னா யாருக்கு மேற்கோள் எழுதுறாரு, சினி சிவ பக்தர்களோடு இணங்குக, அதுதான் அன்பர்கள். ஏன் சார் சிவபக்தர்களோடு இணங்குகள் மட்டும் சொல்லிங்க, வெவ்வேறு பக்தர்களோடய போனா என்ன, எல்லாம் உலகம் தானே, அன்பு தானே, போட்டா என்ன ஆயிடும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், போனா உனக்கு தான் சிக்கல். என்ன சிக்கல்னாரு, அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம். எது எழுதுற அந்த சிவஞான போது சூத்திரம் மட்டும் இல்ல, மேற்கோள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றது இதுதான் நுட்பத. அன்பரோடு மரியின்னு சூத்திரம் ஒரே வார்த்தையில சொல்லிருச்சு, செம்மலர் நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மரியே. ஆனா அந்த அன்பருங்கிறதுக்கு மெய்கண்டார் கொள்ற பொருள் மேற்கோள்லே கொண்டாரு, சிவபக்தர்களோடு இணங்குக. அதுக்கு ஏது காரணம் சொல்லணும், ஏன் சிவபக்தரோடு இணங்குக, ஏது சொல்ற, அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலாம். சைவத்தை சார்ந்து நிற்கின்ற அடியார் பெருமக்கள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, சைவ நெறியிலே நம்மை வழிநடத்துவார்கள். தம்மை விடுத்த ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி என்ன கிடைக்கும்னார், தோயும் பரபோகம் துய்ப்பித்து. அதனால சுவாமி வருவான், சேய அடியேற்கு பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் என்று அருள் கந்தர்கள் என்ப முடிகிறார். அப்ப இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த நெறியில நிக்கணும். அதனாலதான் அவ்வுரை கேளியல் சொன்னார். நுட்பத்தை அதனால நாம வேற ஒரு சமயத்தை ஒருத்தல் அல்லது வெறுத்தல் என்பது இல்லை. ஆனா நம்ம சமயத்துல நம்ம ஒரு தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவை சாவிபோமற்ற சமயங்கள். சிவஞான சுவாமிகள் சொல்வார், சோமேஸ்வரர் முதுவெளி என்பான்னு ஒரு நூல். அதுல இந்த சாவிங்கிற பதரை யாருக்கு சொல்வார் தெரியுமா? திருவள்ளுவர் எடுத்து சொல்வார், பயனில் சொல் பாராட்டுவானை மகனல் மக்கட் பதடியனல். பதடி அல்லது சாவி இதெல்லாம் பதர், இதெல்லாம் என்னன்னாரு, பிரயோஜனம் வேலைக்கு ஆகாதது, நெல் இல்லாதது. அந்த பதர் தேவையில்லாத ஒன்றை ஒருத்தன் பேசிக்கொண்டு இருப்பான் அப்படின்னா அது என்ன ஆகும்னாரு, அதெல்லாம் நெல் பதர் மாதிரி சார், அதை விட்டு கொண்டுருவோமா, அங்கேயே வயல்லே கழிச்சிருவோம். எது நல்ல நெல்லோ அதுதான் விட்டு கொண்டுரும். அது மாதிரி எந்த சொல்லோ அதைத்தான் விட்டு கொடுத்துட்டு வருவோம். ஒருத்தன் தேவையில்லாத பேசிட்டு இருந்தா நம்ம இக்னோர் இட். அதுதாங்க சொல்றாரு, பயனில் சொல் அப்படின்னா பயனில்லாத சொற்களை, பயனில் சொல் பாராட்டுவானை மகனல் மக்கட் பதடியனும். இதை அப்படியே கொண்டு எங்க கொண்டு ஓமையா வச்சு அதை பேசினா தெரியுமா, சீவக சிந்தாமணி பயிற்சியே சிறந்தது என்று சொல்லி அனபாய சோழனுக்கு அன்றைக்கு இருந்த புலவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த பயிற்சி எல்லாம் அவ்வுரை கேளாதே, கேட்கக்கூடாது உந்தியார் சொன்னபடி பார்த்தா. அதனால நம்ம செய்ய வேண்டியதில்லை, நாயன்மாருடைய பிராணங்களை தெரியணும், அதுதான் வீடு பேருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு மந்திரி ஆகிய சேக்கலார் என்ன பண்றாரு, போய் சொல்றாரு மன்னன். மன்னன் உடனே கேட்டுக்க அப்படின்னா, அதுக்கு நீங்க என்னன்னு அது எதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க கேட்கலாம். அதை அப்படியே மேற்கோளா அங்க எழுதுறாரு.
சேக்கிழார் சிந்தாமணி பயிற்சி தீதனவே தூக்கி உபதேசித்தார் சோமேசார் நோக்கில் பயனில் சொல் பாராட்டுவானை மகனனல் மக்கட் பதடி எனல் சோமேஸ்வர். ஆனால் சேக்கிழார் சிந்தாமணி பயிற்சி தீதெனவே தூக்கி உபதேசித்தார் சோமேசார் நோக்கில் பயனில் சொல் பாராட்டுவானை மகனனல் மக்கட் பதடி எனல். அதுதான் இங்கு சொல்லப்பட்டது. சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்திலேயே சொல்ற திருவையாறு தேவாரத்துல ஒரு குறிப்பு காட்டுறார். ஒன்னு ரெண்டு அங்கங்க காட்டுறார். அது திருவையாறு தேவாரத்துல ஒரு குறிப்பு காட்டுறார். சமணத்துல இவ்வளவு நாள் இருந்த அந்த காலம் என்ன பண்ண அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த பதறுகளை கேட்டு அதனால அதுகளை கேட்டதுனால என்னாச்சு, அவெல்லாம் சாதிபோமற்ற சமயங்கள், அது அவ்வூரை கேளாதேன்னு தானே இருக்கு. நான் போய் கேட்டு காலத்தை நான் வீணடித்து விட்டேன் சொல்லி வருத்தப்படுறார். பல்லுரை சமணரோடே பல பல காலம் எல்லாம் சொல்லிய செலவு செய்தேன் சோர்வன் நான் நினைந்த போது. அப்படி நான் மனசு சோர்ந்து நினைந்த போது என்ன கிடைச்சதுன்னா, மல்லிகை மலரும் சோலை திருவையாறு அமர்ந்த தேனை எல்லியும் பகலும் எல்லாம் நினைத்த போது இனியவாறு. அந்த சமணர்கள் கூட இருந்த அந்த நேரங்கள் எல்லாம் நினைச்ச போது ரொம்ப சோர்வடைவேன். ஆனா திருவையாறு பெருமானை எல்லியும் பகலும் எல்லாம்ங்கிறார். இரவும் போல நினைத்த போதே இனித்தவாறு. அது எப்படி இனிக்கிறான், அவன் தேனா இருக்கிறாங்க. ஏன்னாரு, மல்லிகை மலரும் சோலை திருவையார் அமர்ந்த தேனை சுவாமி அப்படி பாக்குறாரு. எல்லையும் பகலும் எல்லாம் நினைந்த போது இனியவாறே. அப்ப முதல்ல இருந்த காலம் எப்படி இருந்ததுனாரு, பல்லுரை சமணரோடு பல்லுரையினர். அந்த பாட்டுக்கு உரை எழுதும் பொழுது ரொம்ப விரிவா 4ஆம் திருமுறை விரிவெறும் பொழுது நம்முடைய தொண்டைமண்டலம் சுவாமிகள் மாபாடியத்திலிருந்து எடுத்து குறிப்பெடுத்து எழுதுவார். ஏன்னா பல்லுரை அப்படின்னா ஒரு கேள்விக்கு பல பதில்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அநேகாந்தவாதத்தை சொல்பவர்கள் சமணர்கள். அந்த அநேகாந்தவாதம் அதனால அநேக அந்த வாதம் பல முடிவுகள் உண்டுன்னு அதுதான் இங்க அப்படியே மாபாடியத்தை மேற்கோள் காட்டி இங்க அதை எடுத்து எழுதுவார். பல்லுரை சமணரோடே பல பல காலம் கிட்டத்தட்ட 40 வருஷம் பல பல காலம் எல்லாம் சொல்லிய செலவு செய்தேன், காலத்தை அப்படி செலவு செய்தேன் சோர்வன் நான் இன்னைக்கு என்ன வருத்தப்படுறேன் அப்படின்னா நினைந்த போது அதுல ஒரு சோர்வு ஏற்படுற பொழுது இப்போ மல்லிகை மலரும் சோலை திருவையாறு அமர்ந்த தேனை எல்லியும் பகலும் எல்லாம் நினைந்த போது இனியவாறேங்கிறார். அப்போ அங்க அவங்க கூட இருந்த காலத்தை தான் சொல்றாரு. சாதிவோம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உண்டீவர அவ்வுரை கேளாது என்று உண்டீவர என்று ஒரு அருமையான செய்தியை நமக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு 32வது பாட்டுல துரியம் கடந்த இத்தொண்டர்க்கு துரியமாய் நின்றது என்று உந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற. துரியம் கடந்த இத்தொண்டர் அந்த உலகியல் உணர்வு அற்று தன்னுணர்வு அற்று உலகில் உணர்வு மற்று தன்னுணர்வு மற்று இறைவன் திருவருளையே நோக்கி நிற்கும் மெய்யடியார்களுக்கு இந்த நனவு நிலையிலேயே அந்த மேலாகிய நிலை கைகூடும். இதைத்தான் இவர்களே அவர்கள்தான் உண்மையான துறவிகள் என துறந்தார் அவர்கள் என்று உந்தீபர. உலகிலே வாழுகின்ற காலத்து இன்னைக்கு நமக்கு தெரியும் 5 நிலைகள்: நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். அது அப்படியே வடமொழி சொற்கள்ல சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று இருக்கும். அப்ப 4வது நிலை அந்த துரியம், கடைசியில போறது துரியாதீதம். நனவு நிலையில இப்போ எப்படி இப்போ தன்னை பற்றிய உணர்வும் உலகத்தை பற்றிய உணர்வும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இப்போ நம்மளை பற்றியே அதை செய்யலாம், இது முடிஞ்சோன்னு அதை செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு அந்த வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், இப்படி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு இதை செய்யணும், இப்படி நம்மை பற்றி. அப்புறம் இந்த உலகியதை பற்றி, இதுல அதை வாங்கணும், அந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த இடம், இதெல்லாம் நனவு நிலையில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 கடைசியில எங்காவது உயிர் படங்கள் அல்லது துரியாதீதம் என்க அந்த நிலைக்கு போகும்போது துரியம் போகும்பொழுது என்ன ஆயிருதுன்னு இந்த நினைவுகள் எல்லாம் படிப்படியா உயர்ந்து என்ன ஆகும்னாரு, கடைசியில ஒப்பற்ற அந்த பரம்பொருளோடு கூடி அந்த நிலைக்கு போயிருங்க. அதுதான் இந்த ஞானமே வடிவாயிருக்காரு. அதான் சொல்றாரு துரியம் கடந்த. துரியம் கடந்தனா துரியத்தை தாண்டி ஆச்சுன்னா துரியாதீதத்துக்கு. அதான் துரியம் கடந்த அப்படின்னா தன் உணர்வெல்லாம் மற்ற நிலையில அத்தொண்டற்கு
சாக்கிரம் துரியமாயினர். சாக்கிரம்னா இந்த நனவு நிலையிலேயே அந்த இறை உணர்வு நின்றதென்று உறுதி பெற அவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலேயே யான் எனது என்னும் செருக்கும் உலகப்பற்றுகளும் முற்றிலுமாய் அறுத்து ஒளிந்த அந்த ஞானிகள் அந்த உலகத்துல இருக்காங்க. ஏன்னாரு அவங்க அந்த பிரார்த்த வினையை நீக்கும் பொருட்டு இன்னும் இருப்பாங்க. ஆனா ஞானிகள் அவங்க இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, இந்த உலகியல் மாற்றங்கள் அவர்கள் எந்த மாற்றம் சித்தியார் தான் எல்லாம் சித்தியார் தான் சொல்லுது. பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பதிஞானத்தால் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார்னர். பரமே பார்த்திருப்பர் சாமியை மட்டுமே உணர்வார். பதார்த்தங்கள் இந்த உலக இதுகளை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கதான் துறவிகள்ங்கிற. இங்கதான் துறவிகள் அப்படின்னு அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு. அப்ப துறவிகளை நாம ஏன் மதிக்கிறோம், மதிக்கணும், ஏன் மதிக்கிறோம்னாரு, அவங்க நம்ம கூடயே இருந்து நம்ம இந்த உலகத்துல இருக்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், ஞானிகள் ஆக்கு முடி கவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும் அகப்பற்று அற்றி இருப்பார்கள். ஆக்கு முடி கவித்து அரசாண்டு பெரிய அரசன் அவர்கள் அறிவையரோடு மகளிரோடு அறிவையரோடு அனுபவித்து இருந்திடினும் ஆக்க நமக்கு அப்படி தெரியும் இருக்காங்க சோகமான வாழ்க்கை அப்படின்னு அரசனை பாக்குறோம். ஆனா அந்த அரசன்லயும் உயர்ந்த ஞானியா இருக்கின்றவன் எப்படி இருப்பான்னாரு, அகப்பற்று அற்று இருப்பார். அதுல எதுலையுமே பற்று இருக்காரு. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகினில் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் தான் சொல்ற. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர், மாலை செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செய்ய வல்லவர்கள், மெய்கண்டார சொல்லும் பொழுது சிவஞான சுவாமிகள் சொல்லுவார், சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு எழுதுவார் மங்கள வாழ்க்கை. அதனால சாக்கிரத்தை அந்த வார்த்தை எங்கன்னா சித்தியார் எடுத்து பயன்படுத்துறார். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என்ன சொல்ல முடியும் நம்மளால. இம்மையிலே உயிரின் பற்று அறுத்து பரத்தை அடை பராவு சிவரன்றோ. பராவு சிவர்னா நடமாடக்கூடிய சிவபெருமான் இவங்க எல்லாம் துறவிகளை வச்சாங்க. அதனாலதான் இன்றைக்கு நம்ம அந்த துறவு நிலையெல்லாம் அப்படி வணங்குறோம். ஏன்னா அவங்க என்ன ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, இம்மையிலே உயிரின் பற்று அறுத்து பரத்தை பரமசுவாமி பரத்தை அடை பராவு சிவர். பராவு சிவர்னு இவங்க எல்லாம் நடமாடக்கூடிய சிவம். அங்க ஒரு சிவம் கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு, அது மேல கைலாயத்திலே உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் நடக்கிற சிவம். பராவு சிவரன்றோ ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அவர்கள் அறிவையோரோடு அனுபவித்து இருந்திடினும் அகப்பற்று அற்று இருப்பர். நோக்கி இது புரியாதோர், இது தெரியலன்னா சொல்றாரு, நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும் நுழைவர் பிறப்பினர் வினைகள் நுங்கிடாவே. இது தெரியாம அப்படி இந்த உலகத்தை விட்டு நீங்க முடியாமல் அப்படி இல்லாம நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும்ங்கிறாரு. புறப்பற்றுலாம் நீங்கின மாதிரி இருந்தாலும் கூட இது புரியலன்னா நுழைவர் பிறப்பினோ, அவங்க பிறப்புக்குள்ளதான் வருவாங்க. வினைகள் நுங்கிடாவே, அவருடைய வினைகள் நீங்காது. நின்றது என்று உந்தீபர துறந்தார் அவர்கள் என்று உந்தீபர். அவர்கள் தான் அப்படித்தான் அதை எடுத்துப்பாங்க. துரியம் கடந்த சுடர் தோகையுடன் இப்படியே திருக்களிருப்படியார் அப்படியே சொல்ல, துரியம் கடந்த சுடர் தோகையுடன் என்றும் பிரியாதே நின்ற பெம்மான் துரியத்தை சாக்கிரத்தே செய்தருளி. துரியம் கடந்த இத்தொண்டர்க்கு சாக்கிரம் துரியமாய் நின்றதென்று திருவுந்தியார் சொல்லுச்சு. அப்படியே திருக்களிருப்படியார் சொல்லுது, துரியத்தை சாக்கிரத்தை செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்குவிப்பான் அன்பர்க்கு அவன். ஆக்குவிப்பான் அப்படின்னு அவன் தான் செய்யணும். நம்மளா புரிய முடியுமா? நாளை காலையில ஞானத்தை வாங்கிடலாம்னு இருக்கேன்னா அப்படியா வாங்க முடியும்? நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் இல்ல. ஆனாலும் அது சொல்ற, துரியம் கடந்த சுடர் தோகையுடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பெம்மான் துரியத்தை சாக்கிரத்தை செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்குவிப்பான் அன்பர்க்கு அவன் என்று சொல்லி திருக்களிருப்படியார் சொல்லும். 33வது பாட்டுல இது ரொம்ப முக்கியமானது.
பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற முளையாது மாயை என்று உந்தி பெற. பெற்ற சிற்றின்பமே ரொம்ப முக்கியமான இது. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசு அப்படின்னு. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய், இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களை எல்லாம் கூட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னாரு. அவங்க இந்த சிற்றின்பத்துக்குள்ளே போறதில்ல. ஆனா இந்த உலகில இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னாரு, அந்த பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி வர முளையாது மாயை. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள திரும்ப சுத்திட்டு வந்தாதான் அந்த மாயை. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. 2000 நான்மறையில் கொண்டு வைப்பார். கிடையாது. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என ஏடு தரும் மலர்குழலால் முளை தலைக்கே இடைக்கே எருவிழியின் படுகிடைக்கே கிடந்தும் இறை ஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார். என்ன பாட்டு எப்படி உண்டுச்சா? மகளிர் இன்பத்தை அப்படி துக்கிற மாதிரி ரொம்ப கீழான ஒரு நிலையை கொண்டு காட்டிட்டு, அந்த நிலையில ஒருவேளை அவங்க இன்பத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடி தூக்கிய திருவடியை அத மனசுல வச்சுதான் இருப்பாங்க அவங்க. இறை ஞானம் கூடுதல். அதுதான் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. 2000 நான்மறையில் உண்டு வச்சார். காணும் கரணங்கள் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் பேரின்பம் என அவங்களுக்கு. அப்போ அவங்க பார்க்கறது எல்லாத்தையுமே எப்படி பார்ப்பாங்க? அடிப்படையா நினைச்சா இந்த உலகத்துல பார்க்கிற பொருள்கள் எல்லாவற்றையுமே படிச்சதுதான். ஆனா உணர்வுக்கு வரணும். அது எது என்னது? இது எல்லாமே சுவாமி தந்தது. இன்னைக்கு என் முன்னாடி நான் உட்கார்ந்து ஒரு லேப்டாப்ல பேசியிருக்கேன். அந்த லேப்டாப் சாமி தந்தது. எனக்கு வீட்டுல வந்து உதவிக்கு இருக்கிறாங்க, என்னுடைய துணைவியா இருக்கிறாங்க, சுவாமி தந்தது. நான் அனுபவித்து இந்த பொருள்கள் எல்லாம் சுவாமி தந்தது. எங்க பக்கத்து வீட்டுல இருந்த மேற்புறம் வீடு கீழ்ப்புறம் வீடு அவளை வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் சுவாமி கொடுத்தவங்க தான். இந்த ஒரு நினைப்பு இருந்தா யார் மேல யாருக்கு கோபமோ வருத்தமோ வரப்போகுது சொல்லுங்க? உலகியல் நிலையிலே இப்படி, ஞானியர் நிலையில அப்ப எப்படி பார்ப்பாங்க? அவங்க சொல்றாங்க, பெற்ற சிற்றின்பம் இந்த உலகில் இன்பங்களை நம்ம அவங்க அனுபவிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுடைய பிரார்த்த வினை என்ன எஞ்சிக்கலாம் இப்படி இருக்குமா நமக்கு தெரியுது. ஆனா அதையும் அவங்க எப்படி பார்க்காங்கன்னா, அதெல்லாம் பெருமான் கொடுத்த பேரின்பமா பாக்குறாங்க. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி மும்மை தரும் மூவினைகள் மூலாமாம். கடைசியில் 99 பாட்டுல கொண்டு வச்சேன். மும்மை தரும் மூவினைகள் மூலாமா மூதறிவார் தம்பையை சொல்லிட்டாரு. அதனால அவங்களுக்கு அங்கே விடுகிற இங்கே அந்த இன்பத்தை முக்தி என்பதை இங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு முளையாது மாயை. அவங்களுக்கு ஏது மாயை? அவங்களுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. அவங்க இந்த உலகிலுக்குள்ளேயே வரலையே. தான் வந்து சுந்தரமூர்த்தி பரம நாச்சியாரோடு வாழ்ந்த அந்த அமைப்பு சொல்றாரு. பார்த்த பார்வையில கல்யாணம் ஆச்சு, மனைவியோட மகிழ்ச்சியா இருந்தா அப்படிங்கிற மாதிரி தெரியும். என்ன சொல்றாரு? தென்னாவலூர் மன்னன் தேவர் விரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவை எனும் மெல்லியல்தன் பொன்னாரும் முலை ஓங்கல் புணர்குவடே சார்பாக. அது வரைக்கும் பெண் என்பது சொல்ல மாதிரியே சொல்றாரு. மின்னாரும் கொடிமருங்கல் பறவையன மின்னல் போன்ற பொந்திய அவளுடைய இடை, இதெல்லாம் அழகு சொல்லுது. மின்னாரும் கொடிமருங்குல் பறவையனும் மெல்லியல்தன் பொன்னாரும் முலை ஓங்கல் புணர்குவடை சார்வாக. அது வரைக்கும் பன்னாலும் பயில் போ யோக பரம்பரையின் விரும்பினார். பன்னாலும் பயில் யோக பரம்பரை என்ன? அப்போ நாம ஏதோ பாக்குற மாதிரி
பறவையாரோடு அவர் இருந்ததெல்லாம் இந்த உலகியல் இன்பம்ங்கிறது இருப்பது போல அல்ல. அவர் எங்க இருக்காருன்னு யோகத்துல இருக்கிறாருங்கிறாரு. பறவையார் கூட எங்க இருக்கிறார், ஆனா எந்த நிலையில இருக்காருன்னா யோகத்துலன்னா யாரும் வச்சுட்டு சுவாமி மனசு. யோகம்னாலே எப்படி இருக்கணும்னாரு, அங்க சுவாமிக்கு தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் யோகம். நம்ம அந்த யோகம் இந்த யோகம் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். சிவயோகம்ங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் சரியை முடிஞ்சு கிரியை முடிஞ்சு அப்புறம் யோகத்துக்கு வரும். அப்ப அந்த யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா சுவாமியை தவிர, ஏன்னா உடலால் வழிபாடு செய்வது சரியையில, உடலாலும் உள்ளத்தாலும் வழிபாடு செய்வது கிரியையில. அதுல இருந்து உயர்ந்த நிலை உள்ளத்திலேயே வச்சு வழிபாடு செய்யணும். என்ன அர்த்தம்? உள்ளத்திலேயே வச்சுன்னா உள்ளத்துல வேற யாருமே இல்லாம அவனை மட்டும் வச்சு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்படி வச்சு. இப்ப நம்ம நெஞ்சில அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை ஸ்கேன்ல அதெல்லாம் தெரியல, தெரிஞ்ச சிக்கலாயிருக்கும். எவ்வளவு பேர் நினைச்சிருக்கோம், மனைவி நினைக்கிறோம், மக்களை நினைக்கிறோம், குழந்தைகளை நினைக்கிறோம், வேற நினைக்கிறோம், பெற்றோரை நினைக்கிறோம், ஆசிரியர் நினைக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்காங்க மனசுல. சாமியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமி படத்தை கூட மனசுல இந்த திறமைய பக்குவத்துல இப்படிதானே கிடக்கிறோம். அப்ப ஏன்னா நம்ம இன்னும் சரியையில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். சரியைன்னு தான் சொல்லணும், அப்படி இருக்கிறோம். அவங்க எல்லாம் யோகம்னா அந்த யோகத்து நிலையில சொல்லுவோம். அமாவாசம் கடந்தார பார்த்து சொல்லும் பொழுதே ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா விட்டுருங்க. வள்ளல் அருளால் என்று வாய்மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா. மாணவருடைய நிலை அப்படி பார்க்கிறார் ஆசிரியர். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் என்று வாய்மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்வுதலும். அப்ப அந்த யோக நிலைங்கிறது எப்படிப்பட்ட நிலையினாரு? சுவாமியை தவிர வேற யாரும். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசண ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே உள்ள. அதுதான் யோகம். பறவையாரோடு கூட இருக்கிறார். சொல்லும் பொழுது பறவையாருடைய அழகு அந்த சிறப்பை எல்லாம் சொல்றார். தியானம் முடிஞ்ச ஒருத்தர் அப்படி இருக்காரு, மகிழ்ச்சியா இருக்கிறார். சரி, அது கருத்து. ஆனா சொல்லும் பொழுது சேக்கலாசம்பள ஒரு கவனமா ஒரு வார்த்தைப்பட்ட அவங்களோட மகிழ்ந்திருந்தார்கள். சொல்லிட்டு அதை சொல்லும் பொழுது என்ன இருந்தாலும் நம்ம ஏதோ இந்த உலக இதுல நினைச்ச மாதிரி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பன்னாலும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார். அருள் நிகழ்வாத்தான் அங்கே சுவாமிதான் உள்ளது. அப்படித்தான் இருக்கிறார். கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். சொல்லிச்சிலியா சித்தியார் என்ன பாட்டு. நாடுகளில் புக்குழந்தும் காடுகளில் சரிந்தும் நாகமுலை புக்கிருந்து தாகமுதல் தவிர்ந்தும் நீடுவரு காலம் நித்தரா இருந்தும் இறைஞானம் இல்லைன்னா என்ன சொல் அப்படின்னாரு. நிகழ்ந்திடுவர் பிறப்பில். இப்படி பெரிய தியானம் அது இதெல்லாம் செஞ்சோம், ஞானம் கைவரப்பெறலன்னு பிறப்பலாம். ஆனா ஞானம் கைவரப்பெற்ற உயர்ந்த அந்த ஞானிகள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாரு. ஏடுதரு மலர்குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எருவிழியன் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். அதுதான் இங்கே சொன்னார். தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் குடிமரும் உள் பறவையனும் மெல்லியல்தன் பொன்னாரும் உறைவொங்கல் புனர்வீடு சார்பாக பன்னாலும் பயில் யோக பரம்பரையில் விரும்பினார் என்று எழுதினார். அதுதான் இங்க பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற முளையாது மாயை என்று உந்தி பெற. 34வது பாட்டுல பேரின்பமான பிரம்ம கிளத்தியோடு ஓரின்பத்து உள்ளான் என்று உந்தி பெற உன்னையே ஆண்டான் என்று உந்தி பெறனர். பேரின்பமான பிரம்ம கிளத்தினர். பிரம்ம கிளத்தினர், பிரம்மம்னா சாமி, பிரம்ம கிளத்தினா அவருடைய இல்லா யாரு? திருவள்ளுவர் சிவசக்தி. கிளத்தி அப்படின்னு சொன்னா உரிமை உடையவள்னு பொருள். அந்த காலத்துல சொல்லாட்சியே வந்து இல்லத்தரசி அல்லது மனைவி என்ன பின்னால இப்படி வந்தது. முன்னாடி அந்த சொல் எப்படி இருந்தனாரு? கிழவனும் கிளத்தியும்னு தான் இருந்தது. தொல்காப்பியத்துல எல்லாம் அப்படித்தான் இருந்தது. அறம்புரி சுற்றமுடி கிழவனும் கிளத்தியும் சிறந்தது வயிற்று. தவத்துக்கே அப்படிதான் சொல்றாரு. அப்ப கிழவனும் கிளத்தியும்னா கணவன் மனைவி. அது மாதிரி இங்க பிரம்ம கிளத்தி அப்படின்னா யாரு? அம்மா. பேரின்பமான பிரம்ம கிளத்தியோடு ஓர் இன்பத்து உள்ளான் உன்னையே ஆண்டான். அவன் அம்மாவோடையே இருக்கிறான். பேரின்ப வடிவாகிய சிவசக்தியோடு நீக்கமின்றி நிற்கின்ற இறைவன் ஒப்பற்ற இன்ப வடிவமாகவே அவன் இருக்கிறான். அவனே தானும் தன் தையலுமாய் தாழ் சடையோன் ஆண்டிலனேல் வர. அது மாதிரி தானும் தன் தையலுமாயின்னு அவனும் அம்மாவுமாய் எழுந்தருளி வந்து
அடியவர்களை ஆட்கொண்டு அருள். அதான் உன்னையே ஆண்டான். அம்மையப்பனுமாக இறைவன் விளங்குகின்ற அந்த திருக்கோலம் அதுதான் பேரின்பம் விளைவிப்பதற்காக வந்தது. முதல் பாட்டிலே திருக்குறள் அப்படிதான் ஆரம்பிச்சு. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அம்மையப்பர் பரிசையே அளிப்பார். அதனால இந்த திருக்கோலத்தோடு யாரு அம்மாவோடு இருக்க கோலத்தோடு பேரின்பமான கிளத்தியோடு சுவாமி எப்படின்னா அடியவர்களின் துன்பத்தை தீர்ப்பதற்காக இன்ப வடிவமான இறைவன். சுவாமி இன்பம் ஏன்னாரு அவனுடைய வடிவமே என்பது அவனுடைய குணத்துல 8வது குணமா சொல்லும் பொழுது என்ன சொல்றா, அது இன்ப வடிவானவன். இன்பமே வடிவானவன் அப்படிதானே சொல்லி. அதனால சுவாமி சொல்லும் பொழுது அது அவருக்கு உருவம் இன்ப கணம் திருவள்ளுவர் பெயர். இன்ப அதனை எய்துவார்க்கு ஏயும். எப்படின்னாரு அவருக்கு இன்ப கணம், அவருக்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால். சுவாமியினுடைய உருவமே என்னன்னு இன்ப கணம். அதுதான் அங்க சொல்ல அந்த நிலையத்தான் இங்க ஓர் இன்பத்து உள்ளான். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே ஊறி நின்றென்னும் எழுபரஞ்சோதி உள்ளவாக ஆனந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. சுவாமி இன்பமே அதான் பொருள். ஆனால் அந்த இன்பம் பேரின்பமான கிளத்தியோடு அம்மாவோடு ஓர் இன்பத்து உள்ளான் என்று உந்தி வர சுவாமி எப்பவும் அம்மாவுடைய. அதனால இதுலயும் சக்தி பின்னமிலான் எங்கள் பெறான்னு தான் திருவள்ளுவர் சொல்லிச்சேன். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பெறான். அதனால பேரின்பமான பிரம்மக்களத்தியோடு ஓர் இன்பத்து உள்ளான் என்று உந்தி வர உன்னையே ஆண்டது என்று உந்தி வர. நம்மை ஆண்டது என்று சொன்னான் சுவாமி. அவன் எப்படி ஆண்டான்னு அம்மாவோடு சேர்ந்து அந்த காட்சியை கொடுத்துதான் நம்மை அம்மா அவங்க 2 பேருமா இருந்தா நம்மை ஆள்கிறார்கள். அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவம் சித்தியார்ல. ஆனால் அப்படியெல்லாம் அவன் நின்ற சொல்றதுதான் வாசிரியரும் எப்படி சொல்றாரு, பிரம்மக்களத்தியோடு ஓர் இன்பத்து உள்ளான் என்று சொன்னார். ஒரே ஒரு பாட்டு சொல்லிடுறாங்க. பெண்டிர் பிடி போல ஆண்மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று உந்தி வர காணாதார் காணார் என்று உந்தி வர. பெண்டிர் பிடி போல ஆண் மக்கள் பேய் போல, பேயால் பிடிக்கப்பட்ட பெண்டிர் போல உயிரை காணுதல் வேண்டும் அப்படின்னா அப்பெண்டிரை பிடித்த பேயினை போல இறைவனை காண வேண்டும். ஞானியருடைய நிலையில உயர்ந்த நிலையில. ஏன்னா இவ்வாறு காண வல்லார்களுக்கு அவர் சொல்றார், இவ்வாறு காண வல்லார்களுக்கு இறைவனுடைய அருள் அனுபவம் கிடைக்கும், காண இயலாதவருக்கு கிடைக்காது. காணாதார் காணார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவன் ஒருவரிடம் ஆவேசித்து நின்ற போது அவருடைய செயலை யார் மேல வந்தாங்களோ அவருடைய செயலை ஒழித்து தன் செயலே விளங்குமாறு நிற்பன். எப்படி பேய் ஒண்ணு பிடிச்சதுன்னு சொன்னா ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சுன்னா அவளுடைய சொல்லும் செயலும் எல்லாம் என்ன உன்னாரு தன்னுடையதா இருக்காது, எல்லாம் பேய். அதுவரை இல்லாத ஒரு வலிமையும் ஆவேசமும் சொற்களும் கோபம் இதெல்லாம் எங்க பேய் பிடித்த பெண்ணுக்கு ஏற்படும். பெண் தன்மை மறந்து பேய்த்தன்மை என்ற நிலையில நிற்கும். அது மாதிரி இறைவன் ஆனால் ஆவேசித்து அப்படின்னா இறைவனை முன்னிறுத்தி ஆட்கொள்ளப்பட்ட அந்த உயிர்கள் எப்படி இருப்பாங்க, அவருடைய செயலாய் ஒன்று எப்படி அந்த பெண் தன்னுடைய செயலா இல்லாம எல்லாமே அந்த பேய் எப்படி நடத்துதோ அது பெண் நடந்து உள்ள அது மாதிரி சாமி நடத்த இவர்கள் இருப்பார்கள். இதை தெரிந்தவர்களே கண்டார், தெரியாதவர்கள் காணார். அதுதான் சொல்றேன். இறைவன் ஒருவரிடத்து ஆவேசித்து நின்றபோது அவருடைய செயலை ஒழித்து தன் செயலே விளங்குமாறு நிற்பன். இந்த நிலையை கைகூடியவரே தற்போதத்தை இழந்து சிவபோதத்தில் நிலை பெற்றவர்கள். இந்நிலை கைவர பெறாதவர்கள் திருவருளை உணர மாட்டார்கள். அதனால அப்படின்னு அங்க ஒரு செய்தியை சொன்னார். இப்போ பேய் பிடிக்கப்பட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய மனம் மொழி மெய் ஆகிய 3ம் அதான் முக்கியம். மனம் மொழி மெய் அதுதான் வழிபாட்டுக்குரியது. அந்த மனம் மொழி மெய் தான் இங்க வினை செய்வதற்குரியது. ஆனால் அந்த மனம் மொழி மெய் 3ம் தன்வசமின்றி பேயின் வசமாய் நிற்பள். அதுபோல உயிர் இறை உணர்வு தோய பெற்று தன் பயமின்றி இறைவன் தன்மயமின்றி இறைவன் மயமாயி நிற்க வேண்டும் என்பதாம். இவ்வாறு நிற்கிற நிலைய அப்புறம் எல்லாம் திருமுறையில காட்டினார். அது எப்படி சார் இருக்கும் அந்த நிலைமை? இது வேற ஒண்ணும் இல்லப்பா, திருவாரூர்ல சொன்ன கேட்டுக்கோ. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாள். போற போக்கு சொல்லிட்டாச்சு.
அப்படியே தனக்குன்னு ஒரு செயல் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் பெருமான் ஆரூர் பெருமான்ட்ட அடைக்கலம் முடிஞ்சு போச்சு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார். அதுக்கப்புறம் என்ன சார் நடந்ததுனாரு, அன்னையையும் அத்தனையும் அந்தே நீத்தார் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. அதுதான் பெண்டிர் பிடி போல நம்ம செயல் ஒண்ணு எல்லாம் அருள் பெருமான் செயல். பெண்டிர் பிடி போல ஆண்மக்கள் வேய் போல கண்டாரே கண்டார் என்று உந்தி வர காணாதார் காணார் என்று உந்தி வர என்று சொல்லி 35வது பாடல்ல நம்ம தொடர்ந்து இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். இது சரியா 10 பாடல்கள் பாக்கிறது. 6ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம இந்த சிந்தனையில வரும் பொழுது அந்த 10 பாடல்களையும் நிறைவு செய்து திரு உந்தியாரை நாம ஒருவாறு நிறைவு செய்து விடுவோம். அதன் பின்னர் 13ஆம் தேதி நம்முடைய நேரடி வகுப்பு காஞ்சிபுரம் கல்லூரியிலே சந்திக்கின்ற காலத்து அன்னைக்கு 20 ஆரம்பிக்கிறோம். என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் எல்லாரும் இந்த வகுப்புக்கு நேரடி இந்த இணையவழி வகுப்புக்கு வர்ற மாதிரி நேரடி வகுப்புல எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஒரு 5 மதிப்பெண்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம், அதுவும் வேணும். இன்னொன்னு 20 ரொம்ப நுட்பமான சாத்திரம். இன்னைக்கு கூட யாரோ பிரம்மா சொன்னாங்க, அதுக்கு நேரம் வேணுமே அப்படின்னு ஒரு கவலையை சொன்னாங்க. அது உண்மைதான். இருந்தாலும் உந்தியாரும் ரொம்ப நுட்பமான நூல், பல உரையாசிரியர்கள் பலவிதமா உரை எழுதுற நூல் இது. அதனால இதை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டோம். இந்த பயிற்சி இதுல கற்றுக்கொண்ட செய்திகள் திரு 20 பயிலும் பொழுது கொஞ்சம் எளிமையா அதை வேகமா சொல்வதற்கு படிப்பதற்கு சுலபமா இருக்கும் என்ற நம்பிக்கையில இது கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கிறோம். அதனால அடுத்த வாரம் நிறைவு செய்துட்டு 13ஆம் தேதி நம்ம நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அருண் சிவாச்சாரியார் சொன்ன அந்த 20 நம்ம ஒரு அறிமுகத்தோடு துவங்குவோம். எவ்வளவு முடியுமோ அன்னைக்கு நடத்துவோம். அப்புறம் தொடர்ந்து இணையவழியில செய்வோம் என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையா இருக்கின்ற திருக்குறளுக்கும் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுடைய குருவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வர் நம்முடைய தமிழ்துறை தலைவர் ஐயா தொடர்புகளோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொண்டே இருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், தெய்வசிகாமணி ஐயா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். மாணவர் பெருமக்கள் அடியார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா நன்றி ஐயா. ஐயா ஒரு சந்தேகம், நாங்க எல்லாரும் உங்களோட பின்னூட்டத்துக்கு ஆன்சர் எழுதி கொடுக்குறோம். பட் நீங்க தேர்வு செய்து சில பதில்கள் கொடுக்குறீங்க. அப்ப நாங்க ஏதோ புரிஞ்சுட்டு எழுதுறோம். இந்த விடைகள் எல்லாம் சரியானதா இல்ல எப்படி எடுத்துக்கிறது ஐயா? நாங்க ஒரு சுருக்கி நான் கொடுத்திருக்கேன். இப்ப முதல் தடவை சேர்ந்திருக்கேன். பிற விடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா விவரமா இருக்கு. அப்படி எழுத வரலனாலும் ஒரு சுருக்கமாக புரிந்து கொண்டதை நான் விடையாக தர முயற்சி செய்து எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் சரியானதுதானான்னு எப்படி சொல்லுவீங்க? சரியானதுதானா மற்ற விடைகள் எல்லாமே? ஆமா, அதாவது நிச்சயமா ஒரு உண்மை என்னன்னா, எல்லாரும் எழுதின எல்லாருக்கும் முதல்ல எங்களுடைய பாராட்டுகள். அவ்வளவு பேரு எழுதினதையும் முழுமையா நான் படிச்சு பார்க்கல. சில முக்கியமான இதுகள் குறிப்பு இருந்தது. நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா, தெய்வசிகாமணி ஐயா இவங்க உதவியோட அதை வாங்கி அதுல நம்ம அப்படிதான் பதிவு பண்றோம். இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த எல்லாரும் எழுதுனத அந்த நேரடி வகுப்பு வரும் பொழுது ஒரு முறை பார்த்தா, அல்லது அந்த கேள்விகளுக்கு இதுதான் இப்படித்தான் எழுத வேண்டும் பதில்ங்கிறத வேணா நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன். அப்ப அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம். யார் எழுதுனதையும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னோ அல்லது நீங்க எழுதுனது சரியில்லைன்னு அந்த கூட்டத்துல சொல்லல. இவ்வாறுதான் எழுத வேண்டும், அதுதான் சிறப்புடையது என்று நான் ஒரு தடவை பதில் சொல்லிடுறேன். அப்ப அவங்கவுங்களும் தெரிஞ்சுக்கோ, இந்த கேள்வி நான் அதே மாதிரிதான் நான் எழுதுனேன், இந்த இடத்துல நான் இப்படி எழுதலையா இப்பதான் தெரியுது அப்படிங்கறத எல்லாரும் அப்படி வைத்துக் கொள்ளலாம். நேரடி வகுப்புல அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிக்கும் அவசியம். எல்லாருமே ஏறக்குறைய தொடர்புடைய வினாக்கு பதில் தான் எழுதுறீங்க. யாரும் அதாவது ஒரு கேள்விக்கு ஐயா சொன்னது போல விடை எழுதுறதுங்கிறது அவங்களுடைய அதாவது பல நூல் அறிவை கொண்டு அதை நாம முடிவு பண்ணலாம். அதுல நீங்க உங்களுடைய பகுதிக்கு நீங்க உங்களுடைய வகுப்புல கேட்டது அதுதான் நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகுப்புல நீங்க கேட்டதை வச்சே விடை அளிக்கிற மாதிரி தான் அந்த கேள்விகளை நாங்க கொடுக்கறது. இருக்கிறீங்களாமா? இருக்கேன். அதனால நீங்க சரியா தவறாங்கிறதெல்லாம் போட்டு வருத்தப்பட வேண்டாம். எல்லாருடைய விடைகளுமே கேள்விக்கு பொருத்தமுடையதா தான் இருக்கு.
ஆமா. நன்றிகள் ஐயா, நன்றிகள், நன்றிகள். நீங்க இந்த நேரடி வகுப்புக்கு வரக்கூடியவங்க உங்களுடைய வருகையை வந்து உறுதிப்படுத்துறீங்கம்மா? சரி. ஆமாம்மா, எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது வந்து வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நாங்க வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு வசதியா இருக்கும். இல்ல, தெய்வ சிகாமணி ஐயாட்ட என்னுடைய விண்ணப்பம் என்ன வைக்கிறேன்னா, சொல்லுங்க ஐயா. எல்லா மாணவர்களும் நேரடி வகுப்புக்கு வருகிறார்கள்னா தான் நான் வரப்போறேன். கண்டிப்பாங்க ஐயா, அது எங்களுக்கு பெரிய பாக்கியம். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 11, 12 2 தேதிகள் நான் கொடுத்து வசதி இருக்குமான்னு கேட்டு, அது சிலருக்கு வசதி இல்லாததுனாலதான் நான் வந்து இப்ப 13க்குன்னு மாத்தினேன். ஏன்னா எல்லாரும் வர்றதுக்கு வசதியா இருக்கணும். கண்டிப்பா இல்லைங்கிறது தப்பு இல்ல, வசதி இல்லாத கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் 13 எல்லாருக்கும் வர்றதுக்கு வசதியா இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு வீக்கெண்டு, எப்படி இந்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை கேட்கறத அப்படி நேர கல்லூரியில அவங்க வந்து கேட்டலான்னு தான் 13ன்னு அமைச்சேன். அது என்னுடைய ஒரு விண்ணப்பம் கூட என்னன்னா, எல்லாரும் அந்த வகுப்புக்கு வந்து வரணும். முதல்ல 2வது ஒருத்தர் முகம் பார்த்து வந்து பழகிக்கணும்ல. அனுராதா அம்மானா யாருன்னு இப்பதான் ஏதோ படத்துல பாக்குறேன், அவங்கள யாருன்னு தெரிஞ்சது, எங்க இருந்து வராங்க. நிச்சயமா நிச்சயமா. எல்லாரும் ஒருத்தருக்கு அப்படி நம்ம பழகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால என்ற அளவிற்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும். மறுநாள் காரடையான் நோம்புன்னு போட்டாங்க. காரடையான் நோம்பு வந்து அன்னைக்கு இரவு 1:05க்கு மாசம் பிறகு. அதனால சாயங்காலம் 5 மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடும். ஒருவேளை அவங்க வந்து ஜெர்மனிக்கு அல்லது லண்டனுக்கு பயணம் பண்ணா கூட போய் சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு நேரம் வச்சு கிளாஸ் முடிக்கிறோம் என்ற செய்தியை நான் சொல்றேன். ஐயா, நோம்புக்கு முதல் நாள் தான் மாவு அரைச்சு அரிசி காய வச்சு நூல் திரிச்சு எக்கச்சக்க வேலை இருக்கும். நீங்க நான் வந்து 20 நூலை அன்னைக்கு திரிக்காம பேச போறேன். நீங்க அந்த நூலை திரிக்காம பாக்கணுமா, இந்த நூலை திரிச்சுக்கிட்டு பாக்கணுமா, நீங்க தான் முடியும்.